हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। भगवन्नाम साम्राज्यलक्ष्मी सर्वस्वविग्रहं श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रमुपास्महे, नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि, वन्देहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं, कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम्, अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं, यत्कृपातमघं वन्दे परमानन्दमाधवं, सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविंदा गोविंदा। பகவானுடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய இந்த பக்தி பாட்டம் அப்படிங்கிற கிரந்தத்தை அனுசந்தானம் பண்ணுறோம். கலியுகத்துக்கு உகந்ததான தர்மம் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது எல்லா மகான்களும் ஏற்றுருக்காங்க. அதை நமக்கு காட்ட வந்தது பல மகான்கள் வந்தாள். இருந்தாலும் பிரத்யக்ஷமாக ஜெகத்குரு பரம்பரையிலேயே ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் வந்தார். ஜெகத்குரு அப்படிங்கிற பதம் அவளுக்கே பிரத்யக்ஷமாக பொருந்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரம்மம் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக, எல்லா மதஸ்தர்களும் திரிமதஸ்தர்களும் அத்வைதிகளும் விசிஷ்டாத்வைதிகளும் துவைதிகளும் பிரம்மம் அப்படிங்கிற தத்துவத்தை ஏற்றுக்கிறான். அந்த பிரம்மம் தான் ராமனா வந்தது, கிருஷ்ணனா வந்தது, சிவனா வந்தது அப்படிங்கிறத அதுக்கு லோகத்துக்கு அப்படி காட்டினதுனால ஜெகத்குருவாக இருக்கார். எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழியை காட்டினார். நாமசங்கீர்த்தனாத்மகம், நாமசங்கீர்த்தனத்தை நமக்கு இதுவே வழி. அது மட்டும் இல்லை, வேறு எதுலேயும் போய் நீ போய் மாட்டினுடாத, சிரமப்படாத அப்படின்னு நமக்கு நீ நாமா சொல்லு, ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லு அப்படின்னு நமக்கு நாம சித்தாந்தம் பண்ணி கொடுத்ததுனால, நஷ்டே சனாத்தனே தர்மே கலவு கோரே பயாவகே நாமகீர்த்தனமாகாத்மியம் பிரகாசயித்தும் ஆகதம், ஜகத்குரும் கிருபா சிந்தும் ஸ்ரீதரார்ய சமன்விதம் பகவன் நாம போதேந்திர யோகீந்திரம் சரணம் பஜே, துர்லபம் மானுஷம் ஜன்ம லப்த்வா பாக்யேன யோ நரகாம் ந கரோதி ஹரௌ பக்திம் சமூடோ வியர்த்த ஜீவிதா. மனுஷ ஜென்மா கிடைக்காதது, கிடைத்தும் நிலையில்லாதது, ஆனால் பரம பிரயோஜனமானது. இவ்வளவு பெருமைகள் உள்ள இந்த மனுஷ பிறவியில் பகவானுடைய கிருபையினால் கிடைச்சது. இதை பகவானை நினைக்காம ஹரிபக்தி பண்ணாமல் இந்த ஜென்மா போயிடுத்துன்னா அதை கழிக்கிறவன் மூடன், அவனுடைய வாழ்க்கை வீண், பாழான வாழ்க்கை உடையவன் என்று சொல்கிறார். தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குர்யான் நிரந்தரம், பக்தியைவ சுலபோ விஷ்ணு துர்லபோபி குயோகினாம். அதனால் கோவிந்தனுடைய திருவடிகளில் நீ பக்தி பண்ணு, அவனுடைய திருநாமத்தை சொல்லு, நிரந்தரமான ஒரு பக்தியை பண்ணு, இடைவிடாத ஒரு பக்தியை பண்ணு என்று சொன்னார். நான் யதா சுலபா பக்தி பகவத் கருணாமிருதே, தஸ்மாத் சம்பூஜையேத் பக்தானு அனிஷம் பகவத் பரானு. நமக்கு அப்பேற்பட்ட ஒரு பக்தி ஏற்படுவதற்கு காரணம் பகவானுடைய கிருபை தான். பகவானுடைய கிருபை நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு சத்சங்கம் கிடைக்கும், மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும்.
பக்தே பிதா பாகவதம் மாதா கீதா யசஸ்வினி பக்தி காம பட்டே தஸ்மாத் அசக்தகா ஸ்ருணியாஸ்ததா. அதனால் யாரொத்தனால முடியுமோ பகவத்கீதையை பாராயணம் செய்யவும். அது பாராயணம் செய்ய சக்தி இல்லாதவன் அதனுடைய பிரவச்சனத்தை கேட்கவும் சிரவணம் செய்யவும் என்று சொல்லிட்டார். அப்போது பக்திக்கு ஒரு பக்தனுக்கு அப்பா பாகவதம் அம்மா பகவத்கீதை என்று இந்த பக்தி சாஸ்திரத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கார். பக்தே சத்ருர் கிராமியகதா ஸ்திரைன நாஸ்திக பாஷணம் சர்வதா வர்ஜயேத் பக்தியா பிரதிகூலான் பரான்னரகா. பக்திக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடியது, தடங்களாக இருக்கக்கூடியது கிராமிய கதா, தேவையில்லாத வீண் பொழுதுபோக்குகள், வெட்டி பேச்சு, அரட்டை, ஸ்திரைன நாஸ்திக பாஷணம், ஸ்திரீலோலர்களோட சம்பந்தம் வச்சுக்கிறது, நாஸ்திகர்களோட உள்ள சம்பந்தம், இதெல்லாம் சர்வதா விலக்கப்பட வேண்டியது. சர்வம் ஸ்ரீகிருஷ்ண சங்கல்பம் ஸ்மிருத்வா கர்ம சமாச்சரேத் சுகதுக்காதி போகேஷு சமபுத்தியா ஸ்திரோ பவேத். சுகதுக்கங்களை முடிஞ்ச வரைக்கும் சமமாக பாவிச்சு எல்லாம் கிருஷ்ணனுடைய சங்கல்பம், பகவான் என்னை இப்படி வச்சுருக்கான் என்று நினச்சுண்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சமமாக பாவிச்சுண்டு இருக்கிறதுக்கு பழகணும் என்று சொல்கிறார். கர்மை இவ சுகதுக்கானாம் காரணம் ந கிலேஸ்வரா தஸ்மாத் புனஷபேத் ஈசம் துக்கே பிராப்தே ஸ்வகர்மணா. கர்ம இவ சுகதுக்கானாம், கர்மாவினாலேயே அவனவனுடைய முன்வினை பயனாலேயே சுகதுக்கங்கள் தன்னை தேடி வருது. காரணம் ந கிலேஸ்வரகா, ஒரு நாளும் ஈஸ்வரன் அதுக்கு காரணம் இல்லை. ஈஸ்வரன் நம்ம பண்ணின கர்மாவினுடைய பலனை நமக்கு கொடுக்குறானே தவிர நமக்கு சுகதுக்கங்களை அவன் கொடுக்கறதில்லை. தஸ்மாத்து ந ஷபேத் ஈசம், அதனால் ஒரு நாளும் நமக்கு துக்கம் வரும்பொழுது தெய்வத்தை சபிக்காதீங்க. துக்கே பிராப்தே ஸ்வகர்மனா, அது என்னுடைய ஒரு செய்கையினால் நான் பெற்றேன் என்று. ஒருத்தன் பேங்க்கில் கடன் வாங்கினா எப்படி அந்த பணத்தை கட்டும் பொழுது பேங்கை வைய முடியாது, நான் வீடு கட்டிக்கிறதுக்காக தானே நான் கடன் வாங்கினேன், அதுபோல் சொல்கிறார் துக்கே பிராப்தே ஸ்வகர்மனா. நியந்தா சர்வலோகானாம் பகவான் ஹரிரீஸ்வரகா சயேவ கர்த்தா சர்வேஷாம் நாகம் கர்த்தேதி சிந்தையேத்து. பகவானே கர்த்தா, எல்லா செயல்களையும் அதியஜனான பகவானே செய்கிறான், உள்ளேருந்து நடத்துகிறான், அந்தரியாமியாக இருந்துட்டு பகவான் செய்கிறான். அப்படிங்கிறதுனால அவனே சர்வபூதங்களுக்கும் தலைவனாக இருக்கான், பிரகிருதி புருஷனுக்கு நியாமகனாக இருக்கான். புருஷன்னா ஒரு ஜீவாத்மா, பிரகிருதினா பாஞ்சபௌதிகமான இந்த பிரபஞ்சம், மூன்று குணங்கள், எல்லாத்துக்கும் அத்தியக்ஷகன் பகவானாகவே இருக்கான். அப்படிங்கிறதுனால பகவானுடைய ஒரு கண்ட்ரோலில் இது இருக்குது. அப்படிங்கிறதுனால பகவானை நினச்சிக்கோ. தாரத்ரவிண புத்திராதீன் சர்வான் கிருஷ்ணே சமர்ப்பயேத்து. உன்னுடைய மனைவி, மக்கள், குடும்பம், சொத்து எல்லாத்தையும் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு, உபயோகப்படுத்தாதேன்னு சொல்லலை, கிருஷ்ணன் கொடுத்து வச்சிருக்கான், என்னை கஸ்டோடியனாக வச்சுருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. கிருஷ்ணா அர்ப்பணம் இது ஸ்மிருத்வா மமதாம் தேஷு சம்ஹரேத்து. இது கிருஷ்ணார்ப்பணம் என்று பழகினாலேயே இது என்னுடையது இல்லை கிருஷ்ணனுடையது அப்படிங்கிற எண்ணத்திலேயே நான் பண்ணுறேங்கிற எண்ணம் கொஞ்ச நாளில் உன்னை விட்டு போயிடும். நான் எனது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அழிக்கிறதுக்கு கிருஷ்ணபக்தி, கிருஷ்ணனே உனக்கு வழிகாட்டுவான். கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம் நச்சே தியக்தும் யதா விதி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குருவன்னே சமாச்சர கிருகாசிரமம். முடிஞ்சால் சந்நியாசம் வாங்கிட்டு, ஏன்னா கிரகம் அந்த கூப்பம் வனங்கதோ எது ஹரிமாசிரியேதே என்று ஓடிப்போயிடு. பிரகலாதனை போல, பிரகலாதன் அப்படி தான் சொன்னார். ஆனால் அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்தில் துக்காராம் மகாராஜை போல இருந்து, குடும்பத்திலேயே இருந்து, பத்ராச்சல ராமதாஸை போல இருந்து, தியாகராஜ சுவாமிகளை போல இருந்து, குடும்பத்திலேயே இருந்து கிருஷ்ணார்ப்பணம் குருவன்னு, நான் எனதுங்கிற எண்ணங்களை கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணி செய்கிற செயல்களெல்லாம் பகவான் நடத்துகிறான் அப்படிங்கிற எண்ணத்தோட சமாச்சார கிருகாசிரமத்திலேயே மிருதங்க தாள சகிதம் சுஸ்வரம் வீணையாசக, கையில் தாளம் வச்சுன்னு மிருதங்கம் வச்சுன்னு பகவானை பாடு. நிருத்யன் காயன் கோஷ்டி மத்தியே, நல்ல கோஷ்டி, தனியாக பாடாத கோஷ்டியாக பாடு. நாம சங்கீர்த்தனம் குரு, ஆர்டர், நாம சங்கீர்த்தனம் செய் என்று சொல்லிட்டார். அகிம்சையா ச சத்தியேன க்ஷமயா சமச்சேதசா வைராக்கியேன ச தைன்யேன சம்மான்யோ பவ சர்வதா. உன்னுடைய உயர்ந்த ஆத்ம குணங்கள்னால உன்னுடைய ததா ஆத்மா பிரசீததி என்று, உன்னுடைய குணங்கள்னால உன்னுடைய ஆத்மா சந்தோஷப்படணும், கிருஷ்ணன் சந்தோஷப்படணும். அதை விட்டுவிட்டு நம்மளுடைய பணத்தினாலேயோ புகழ்னாலேயோ சம்மானிக்கப்பட்டவனாக இருக்காதே.
உயர்ந்த குணங்கள்னால அகிம்சை, சத்தியம், பொறுமை, க்ஷமை, சமச்சேதசா, சமபுத்தி, வைராக்கியம், புலன்களுடைய அடக்கம், சரீரம் வேற ஆத்மா வேறங்கிற விஷயத்தில் நிலையான உறுதிப்பாடு, தைன்யேன, இது எல்லாத்தையும் இருக்குன்ட்டு இது அத்தனையும் பகவான் கொடுத்துருக்கிறது. பகவானிடத்துல தாசனா தண்டனிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த பணிவு, அதுதான் தைன்யம். பகவானுடைய கிருபையினால நான் இருக்கேன் அப்படின்னு அவனுடைய கிருபையை எதிர்பார்த்து இருக்கிறது, கிருபணனா இருக்கிறது தைன்யேன. சம்மானியோ பவ சர்வதா, இவ்வளவு குணங்கள் அகிம்சையில் இருந்தும், சத்தியத்தில் இருந்தும், பொறுமையாக இருந்தும், சமபுத்தியோடு இருந்தும், வைராக்கியத்தில் இருந்தும் உனக்கு வினயம் இல்லைன்னா நஷ்டமாயிடும். அதனால தைன்யேன, தீனனாக பகவான் எப்படி வைக்கிறானோ அப்படி இருக்கேன் அப்படின்னு இருக்கணும். சம்மானியோ பவ சர்வதா, அதனால உனக்கு ஒரு பெருமை வரும். உன்னுடைய ஆத்ம குணங்கள் உன்னை பிரகாசிக்கணும், உனக்கு பிரகாசிக்கணும் என்று சாதவகா சாதுபூஷணாக என்று இருக்கணும். சிக்ஷா அமிர்தம் பிபன் கிருஷ்ண பாதாப்ஜ ரசிகோ பவ பிரேம வாத்சல்ய நிலையம் சத்குரும் சரணம் பஜே. சிக்ஷாமிருதம், உன்னுடைய குருநாதன் சத்குருநாதர் பகவான். அந்த சத்குருநாதர் யாரு அப்படின்னா கிருஷ்ண பாதாப்ஜ ரசிகா, எப்பொழுதும் கிருஷ்ணனுடைய திருவடியே பற்றி இருக்கக்கூடிய அந்த குருநாதனுடைய சிக்ஷாமிருதம், அவருடைய வாக்கு அமிர்தத்தை பிபன் குடித்து கொண்டு இரு. அந்த குருநாதர் பிரேம வாத்சல்ய நிலையம், பிரேமையும் வாத்சல்யமும் அன்பும் அன்னையினுடைய பரிவும் ஒரே இடத்துல சேர்ந்தவர், தாய்ப்பாசமும் ஒரே இடத்துல சேர்ந்தவர். அதனால சொல்றார் பிரேம வாத்சல்ய நிலையம் சத்குரும் சரணம் பஜே என்று 15 ஸ்லோகங்களை நேத்தி வரைக்கும் விளக்கினோம். 16வது ஸ்லோகத்தில் மேற்கொண்டு ஸ்ரீ அண்ணா அனுகிரகம் பண்றார். அந்த பராபக்தியினுடைய லட்சணங்களை சொல்றார், உயர்ந்த பக்தியினுடைய லட்சணங்களை சொல்றார். உயர்ந்த பக்தி ஒருத்தனுக்கு இருக்கு அப்படிங்கிறத கிருஷ்ணன் எப்படி கண்டுபிடிப்பான், எதை வச்சுட்டு அளக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எம் லப்துவா பூர்ண காமஸ்ச ராகத்வேஷ விவர்ஜிதா சித்தோ அமிர்தோ பவேத் திருப்தஸ்ஸ பராபக்தி ருச்யதே. எம் லப்துவா பூர்ண காமஸ்ச, எதை ஒருத்தன் அடைஞ்சுட்டான்னா அவனுக்கு இனிமே உலகத்தில் அவனுக்கு ஆசையே கிடையாது, ஆசையே கிடையாது. குச்சேலராத்து மாமி அவரை போய் நீங்கள் போய் பகவான் துவாரகாதீசன் உங்களுடைய நண்பன்னு சொல்கிறேளே, நீங்கள் போய் பாருங்களே அப்படின்னு அனுப்புகிறா. அவர் ஆற்றுலேருந்து கிளம்பும் பொழுது என்ன நினச்சின்னு அனுப்புகிறார், அப்படி என்ன நினச்சின்னு கிளம்புறார் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானை பார்க்கணும், பகவானிடத்தில் உதவி கேட்கணும் அப்படின்னு நினைக்கல. அயம்கி பரமோ லாபகா உத்தம ஸ்லோக தரிசனம், எனக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் என்று நினச்சின்னு கிளம்புறார். அப்போ பூர்ண காமம், அவனுக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை. கடைசி வரைக்கும் குச்சேலர் பகவானிடத்தில் எனக்கு கஷ்டம்னு சொல்லலை. பூர்ண காமனாக இருக்கிறதுனால பூர்ண காமஸ்ச, ஒன்றுமே வேண்டாம். பிரகலாதன் இடத்துல பகவான் கேட்குறார், அப்பா பிரகலாதா உனக்கு என்ன வேணும், வரம் ரிணீஸ்வ பத்ரம் தே, பிரகலாத பத்ர பத்ரம் தே வரதோஸ்மியகம், நான் வரதண்டா, நான் வரத்தை கொடுக்குறவன் எழுத்தாப்புல நிற்கிறேங்கிறார். பிரகலாதன் சொல்கிறான், உன்னிடத்துல வரத்தை கேட்டு பக்தி பண்ணி வரத்தை கேட்டு வாங்குறவன் நச்ச பிருத்தியா சபை வணிக்கு, அவன் வியாபாரின்னா என்று சொல்கிறான். பூர்ண காமஸ்ச எஸ்துவாத்ம ரதிரேவ சியாத் ஆத்ம திருப்தஸ்ச மாணவா ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டா தஸ்ய காரியம் ந வித்யதே என்று கீதையில் பகவான் சொல்கிறான். பூர்ண காமஸ்ச, யார் ஒருத்தனுக்கு கிருஷ்ணனிடத்துல தத்தர்ம ஏவ ஆத்மருச்சி பிரஜாயத்தேன்னா ஸ்ரீ பாகவதத்தில் நாரதர், எனக்கு ஆத்மாவில் ருச்சி வந்ததுன்னா கிருஷ்ண பக்தியில் ருச்சி வந்துடுச்சு. அப்போது எம் லப்துவா, அந்த கிருஷ்ண பக்தி வந்தோடனே மற்றதெல்லாம் சப்பு சப்புன்னு போயிடுச்சு. அதனால் பூர்ண காமஸ்ச ராகத்வேஷ விவர்ஜிதா, எதுலேயும் ஒரு தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ராகமோ அது கிடைக்கலன்னா ஒரு அதை எப்படியாவது தனக்கு கிடைக்காது அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த துவேஷமும் கிடையாது. ராகத்வேஷ விவர்ஜிதா சித்தோ அமிர்தோ பவேத். சித்தா, சித்திகள் விஷயம் இல்லை, அனிமா மகிமா லகிமா கரிமா விஷயங்கள் இல்லை. அது அத்தனையும் சித்தனா இருந்து அதை விட்டு தள்ளுறார், அதை தள்ளுறார், சித்திகளை தள்ளுறார். சித்திகளை பற்றி அவர் கவலைப்படலை. சித்திகள் அவளுக்கு அவளுடைய சித்தி எதுன்னு நினைக்கிறான்னா எப்பொழுதும் அவளுடைய ஹிருதயத்தில் அந்த பகவத் தியானம் இருந்துகிட்டே இருக்கு பாரு, அதுதான் சித்தி, அது அவளுக்கு கிடச்சுடுச்சு. அப்போ நடுவில் கிடைக்கிற இந்த சித்திகள் எல்லாம் சித்து விளையாட்டுலாம் அவள் அதை விரும்புறது. நாமதேவ் மகாராஜ் ஒரு சந்தர்ப்பம்
நாமதேவராத்தில் அவாத்துக்கு பக்கத்தாத்தில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு கல் கிடச்சிது. அதுக்கு ஸ்பரிச கல்லுன்னு சொல்லுவார். அதை மீரா பாடுறா. அந்த கல்லு பருசத்த சத்குரு கிருப்பா. அவ சொல்றா பாருசத்த சத்குரு கிருப்பா. ஒரு பார்ச கல்லுன்னு பேர், பார்சமணின்னு பேர். அது எதையாவது ஒன்று தொட்டு கொடுத்துனா தங்கமாக மாறிடும். அது யார்கிட்ட இருக்குன்னா எனக்கு தெரியாது, புரியுறதா? சிந்தாமணிர் லோகசுகம் சுரத்ருகு சொர்க்க சம்பதம் குரு பிரயச்சதி சுப்ரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம் என்று சொன்னார். கல்பகபுட்சம் காமதேனு. அதுக்கப்புறமா ஒரு மணி இருக்கு, சிந்தாமணி. சிந்தாமணிர் லோகசுகம். அது லோகத்தில் எது கேட்டாலும் கொடுக்குமா. அது அந்த சிந்தாமணின்னு ஒரு மணி. அதுபோல் பார்சகல்லுன்னு ஒரு கல், எதையாவது தொட்டால் தங்கமாயிடும். அதை வச்சுட்டு இருந்தால் அந்த கல் அப்படியே அதை தொட்டு 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 பணம் வருது. வெள்ளிக்கிழமை அதுக்கு பூஜை பண்ணணும். நாமதேவராத் மாமி அதை கேட்டு வாங்கிட்டு வந்தா. எனக்கும் கூட ஒரே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நாமதேவர் கேட்டார், இது என்னம்மா அப்படின்னார். இதுபோல் பார்சக்கல் பக்கத்தாத்து மாமி கொடுத்தா, அவாத்தில் இதை வச்சு தான் பூஜை பண்ணுறாளாம், கொட்டுன்னு கொட்டுறதான் அப்படின்னார். இவர் கோவம் வந்துட்டு, நம்ம மாத்தில் இந்த மாதிரி ஒரு பூஜைக்கு பழக்கம் இல்லையே அப்படின்னார். அந்த கல்லை எடுத்து சந்திரபாகால வீசி அடிச்சுட்டார். அவாத்து மாமி ராஜாயி மயக்கம் அடிச்சு விழுந்துட்டா. ஏன்னா அவன் ஃப்ரெண்டுக்கிட்டே அந்த கல்லை கடன் வாங்கி வச்சுருக்கா. அவ்வளோ ஒன்று கண்ணே கண்ணுன்னு செமந்தகமணின்னு ஒரு மணி, அதை வச்சுட்டு அந்த இவன் பட்ட பாடு இல்லையா. அது மாதிரி பாகவதத்தில் கண்ணபிரானே அலையறார் பாவம். அதுபோல் இந்த பணம்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த செமந்தக உபாக்கியானமே அது தங்கத்தை கொடுக்குமா. நித்தியம் அதுக்கு பூஜை பண்ணால் தங்கத்தை கொடுக்குமா. அதை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான கதை, ஆச்சரியமான உப்பாக்கான. கிருஷ்ணனுக்கே கெட்ட பேர் வந்துடுச்சு. அதுபோல் பூர்ணகாமனான கிருஷ்ணன் அதை ஆசைப்படுவான். அந்த கல்லை தொடவே லக்ஷ்மி. ஆனால் அதை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அதை துரத்தின்னு போக வேண்டியது. அதுபோல் நாமதேவர் என்ன பண்ணினா, அந்த கல் எடுத்தார், போட்டார். அந்த பக்கத்தாத்து அந்த பிராமணர் சண்டைக்கு வந்துட்டார். என்னம்மா நீ என்னுடைய கல்லை தூக்கி போடுவ? நீனும் அன்னாடங்காட்சி, நீ என்னையும் வாழ விட மாட்டேங்கிற. நீ எப்போ பார்த்தாலும் விட்டல் பஜனை அடிச்சுட்டே இருக்க. உங்கள் ஆத்துல தூங்க விடாமல் என்ன பஜனை பண்ணிகிட்டே இருக்க. கடைசியில் இப்போ எனக்கு ஏதோ மகாலட்சுமியினுடைய கிருப்பையினால ஒரு கல் கிடச்சிது, அதுவும் எனக்கு இல்லாமல் பண்ணிட்டியப்பா அப்படின்னு சண்டையை வந்தார். எனக்கு கொடு, என் கல்லை திருப்பி கொடுங்க. உனக்கு இவர் சொல்லி பார்த்தார், உனக்கு பஜனை இருக்குப்பா, விட்டல நாமம் இருக்குது, பகவான் நம்மளை சௌக்கியமாக வச்சுருக்கானேங்க. அவர் கேட்டால் தானே அவர், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் உன்கிட்ட கேட்டேன்னா, நான் உங்கள்கிட்ட பஜனை கேட்டேன்னா, சத்சங்கத்தை கேட்டேன்னா, குருநாதனை கேட்டேன்னா, நீனா இதுக்கு அசியூம் பண்ணிக்கிற? எனக்கு அந்த கல்லை கொடு அப்படின்னா. நாமதேவர் பார்த்தார், கல்லு தானே வேணும், இந்தா போ அப்படின்னு சந்திரபாகால ஒரு ஸ்நானம் பண்ணினார். உள்ளேருந்து ஒரு 10 கல் எடுத்தார். சந்திரபாகால இருந்த கல் அவர் கையில் கொடுத்தார். ஆற்றுக்கு போனார். ஆற்றுக்கு போய் அந்த எந்த கல்லுனால தொட்டாலும் அவர் ஒரு ஸ்பரிச கல்லு தான் தொலைச்சார். நாமதேவர் அகஸ்மாத்தான் எடுத்து கொடுத்த 10 கல்லும் ஸ்பரிச வேதியார். அரண்டு போயிட்டார் அந்த பிராமணர். என்ன காரணம்னா, பூர்ண காமஸ்ச சித்தஹா. கவலையே இல்லை, அவர் எடுத்து கொடுக்குறாரு, அது அப்படி இருக்கு. சித்தோ அமிர்தோ பவேத், அமிர்தோ பவேத். இன்னும் அவர் கவலையே படலை, மரணத்தை பற்றி கவலைப்படலை. ஞானேஸ்வரம் இவரும் திரும்பி வரா. டெல்லி இந்திரபிரஸ்த யாத்திரை முடிஞ்சு வரா. அப்போ பஞ்சாபுக்கெல்லாம் போயிருக்கா. போயிட்டு திரும்பி வரும்பொழுது மறுபூமியில் மாட்டினுட்டா. பாலைவனம் மறுபூமியில் மாட்டினுட்டா. தண்ணி இல்லை, எங்கேயும் ஜலாசயம் இல்லை. இருந்த கையில் கொண்டு வந்த ஜலம்லாம் தீர்ந்து போயிடுத்து. நாமதேவருக்கு உடம்பு தள்ளாமல் ஆயிடுது. ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆகி போயிடுவாரோ அப்படிங்கிற ஸ்டேஜ் கண்ணெல்லாம் சுருகி எடுத்து படுத்துட்டு இருக்கார். நல்ல வெய்யல், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் சாட்சாத் பகவத் ஸ்வரூபமான ஞானதேவர் இருக்கார், ஞானதேவ மகாராஜ் இருக்கார். ஆனால் அவர் கையை பிசைஞ்சுண்டு கண்ணில் ஜலம் விடுறார். மகாஜானி அவர். அவர் சொல்கிறார், பாண்டுரங்கனிடத்துல ஜவாப்தாரி சொல்லி உன்னை வாங்கிட்டு வந்தேனே, உன்னை திருப்பி ஜாக்கிரதையாக அவர் இடத்துல கொண்டு ஒப்படைக்கணுமே சுவாமி, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறார். உடனே அவர் கண்டரவேன்னு எழுந்து உட்கார்ந்துட்டு நாமதேவர் சொல்கிறார், சுவாமி நீங்கள் பகவான், நீங்கள் அழலாமா? சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு பகவத்கீதையில் நீங்கள் தான் சொன்னேன். உங்களுடைய பகவத்கீதை படித்து தான் நாங்கள்லாம் இங்கே மகாராஷ்டிரத்தில் கற்றுண்டோம். அப்பேற்பட்ட பகவத்கீதையை நீங்கள் மகாராஷ்டிரிய மொழியில் நீங்கள் அனுகிரகம் பண்ணியிருக்கீர்கள் எல்லாருக்கும்.
அப்பேற்பட்ட பெருமை உள்ளவர், ஞானேஸ்வரியையே எழுதினவர் நீங்கள் அழலாமா என்று சொல்கிறார். நீங்கள் அழலாமா அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த சந்தர்ப்பத்தில் ஞானேஸ்வர் சொல்கிறார், நான் அழறது ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, உன்னை கொண்டு வந்து ஜாக்கிரதையாக பகவான் இடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த சமயத்தில் ஞானதேவர் ஞானேஸ்வரை பார்த்து சொல்கிறார், எனக்கு என்ன குறை, இந்த திருப்தி எனக்கு என்ன குறை, பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் பாண்டரங்கனை தரிசனம் பண்ணாமல் இல்லை, ஒரு நாள் கூட நான் நாமா சொல்லாத வீண் பொழுது போக்கினதில்லை. பாண்டரங்கன் நான் பாடினா பாண்டரங்கன் வந்து ஆடியிருக்கான். உங்களை போன்ற மகான்களோட நான் சத்சங்கம் பட்டிருக்கேன், உங்களை தரிசனம் பண்ணுறேன், உங்கள் தேவரீருடைய சன்னதியில் இருக்கேன். இப்படி எல்லா விஷயத்துலேயும் உன்னதமான க்ஷேத்திரத்தில் பூலோக வைகுண்டமான பண்டரியில் பிறந்தேன், பாண்டுரங்கனை பிரத்யட்சமாக தரிசனம் பண்ணினேன். இப்படிலாம் என்னுடைய பெருமைகள் இருக்கும், இப்படிலாம் எனக்கு பாக்கியம் இந்த ஜென்மாவில் கிடச்சிருக்கும் பொழுது இப்போ கூட நான் ஸ்மரணையோட பாண்டுரங்கனை தியானம் பண்ணுறேன், தேவரீரை தரிசனம் பண்ணுறேன். பகவானை தரிசனம் பண்ணுறதை விட பாகவதால தரிசனம் பண்ணுறது எனக்கு பாக்கியம். அதனால் எனக்கு உயிர் போகிறத பற்றி நான் கவலைப்படலை. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இந்த உயிர் போக தான் போகிறது, அது என்ன பண்ணிட்டு இந்த உயிர் போகிறது அப்படிங்கிறது முக்கியம். அதனால் இப்போ பகவானை ஸ்மரணை பண்ணிட்டு நல்ல நினைவோட விட்டல நாமத்தை சொல்லிட்டு எனக்கு உயிர் போனால் அதை விட ஒரு பாக்கியம் என்ன இருக்கு. அதனால் நீங்கள் விட்டல இடத்துல போய் சொல்லுங்கோ, நாமதேவர் பிராண தியாகம் பண்ணினார், விட்டலனையே நினச்சிட்டு தியாகம் பண்ணினார், என்னுடைய சன்னதியில் பண்ணினார்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா அமிர்தோ பவே, மரணத்தையும் ஜெயிச்சுட்டார். மரண பயம் இல்லை அவருக்கு. மரணத்தையும் ஜெயிச்சோன்னு என்னடா ஆச்சு அப்படின்னா உடனே பாண்டுரங்கன் அவளுக்கு நடுவில் குபீர்னு தோன்றினான். தன்னுடைய சக்கரத்தை பிரயோகம் பண்ணி அந்த இடத்துல ஒரு சக்கர தீர்த்தத்தை உற்பத்தி பண்ணி அந்த அமிர்த ஜலத்தினால நாமதேவரை உயிர்ப்பித்தான் அப்படின்னு சரித்திரம். பேர்பட்ட மரணம், மரணத்தினுடைய விளிம்பில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ கூட திருப்தியாக இருக்காளே தவிர பயப்படலை, கவலையே பட அப்படியே உட்காந்து இல்லையா. அப்போது அந்த பக்தி, பகவத் பக்தி லபிச்சுடுத்துன்னா சித்தோ பவேத்து அமிர்தோ பவேத்து திருப்தா, திருப்தி திருப்தி. அதுக்கப்புறம் வேற எந்த விஷயத்துலையும் அவனுக்கு ருச்சி கிடையாது. திருப்தஸா பராபக்தி ருச்சதே. அந்த பகவான கிருஷ்ணனை பார்த்ததுக்கப்புறம் அதை விட உயர்ந்த பதார்த்தம் ஒன்று இல்லாததுனால, இந்திரியங்கள்னால அனுபவிக்கக்கூடிய விஷயமா இல்லாததுனால, இந்திரியங்களுக்கெல்லாம் அது ஆதாரமாக இருக்கிறதுனால, அப்போது அவனுக்கு வந்து இதை விட ஒன்று நல்லது ஒன்று சாப்பிடணும், பார்க்கணும், கேட்கணும், தொடணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாததுனால, அப்போ அந்த எண்ணம் இருக்குது எனக்கு அப்படின்னா இன்னும் எனக்கு பூர்ண பக்தி வரலன்னு அர்த்தம். அதனால எம் லப்த்வா பூர்ண காமஸ்சே ராகத்வேஷ விவர்ஜிதா. ராகத்வேஷங்கள் அவளை விட்டு போயிடும். யார் மேலேயும் கோபம் வராது, யார் மேலேயும் கோபம் வராது. அதுபோல் எந்த விதமான அல்ப ஆசைகளும் வராது. துக்காராம் மகராஜன் இடத்துல பணம் கொண்டு வரான் சிவாஜி, அதை பார்த்து கடகடன் கைகாலெலாம் நடுங்கிறது. துக்காமணே மாஜே தன கோமாம்ச சமான, எனக்கு பணம்ங்கிறது கோமாம்சம் மாதிரிங்கிறார். ஒரு அழகான பெண் வந்து அவரிடத்துல வந்து என்னை ஏற்றுங்கோ அப்படின்னு வரா. பராரியா நாரி ருகுமாயி சமான என்று அவளிடத்துல நமஸ்காரம் பண்ணுறார். எல்லாம் வாலிபமான இளமையான வயசில் இருக்கும்போது துக்காராம் பண்ணுறார். எந்த விதமான ராகமோ துவேஷமோ கிடையாது, துவேஷமோ கிடையாது. சில பேர் வையரா அவரை, அதை பற்றி அவர் கவலைப்படலை. உலகத்தில் அவரை வந்து வையரா அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார். திருப்தா, திருப்தியாக இருக்கார். பூர்ண காமஸ்ச சா பராபக்தி ருச்சதே, அதை பற்றி அவர் கவலையே படலை. அதனால் எம் லப்துவா, எந்த ஒரு பக்தியானது லபிச்சதுன்னா எம் லப்துவா பூர்ண காமஸ்ச ராகத்வேஷ விவர்ஜிதா சித்தோ அமிர்தோ பவேத். ராகத்வேஷ விவர்ஜிதா. பிரகலாதனை அப்படிப்படுத்துகிறான், பிரகலாதனை அப்படிப்படுத்துகிறான் இல்லையோ. பிரகலாதன் அப்படி படுத்தினாலும் பிரகலாதன் ஒரு நாளும் வாயை திறந்து இரண்யகசிப்பு ஒழிக அப்படின்னு அவனுக்கு துவேஷம் அல்லையே, அவனுக்கு துவேஷம் அல்லையே. அவனுக்கு அப்படியே அவனுக்கு அவன் அந்த இரண்யகசிப்பு நன்னாகணும், இரண்யகசிப்புக்கு நல்ல புத்தி வரணும், விஷ்ணு பக்தி வரணும்னு பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறான். அதனால் உயர்ந்த பக்தி உள்ளவர்கள் ஒரு நாளும் எதுக்கும் ஆசைப்பட மாட்டார்கள். பூர்ண காமஸ்ச. என்ன காரணம் அப்படின்னா திருப்தா, திருப்தி. என்னதுனால திருப்தினா பகவான் இருக்கிறதுனால திருப்தி, பகவானை தெரிஞ்சின்றதுனால திருப்தி. ராகத்வேஷ விவர்ஜிதா. தன்னுடைய
பக்தியினாலே சந்தோஷப்படுவார்கள். சித்தோ மிருத்தோ பவேத் திருப்தஸ்ஸா பராபக்தி உச்சதே. அதுக்கு தான் பராபக்தின்னு. அதனால சொல்றார் யயோன்மத்த பவேத் ஸ்தப்தஹா. யயா எந்த ஒரு பக்தி வந்துடுத்துனா அடுத்த ஸ்லோகம் சொல்றார் யயோன்மத்தஹா பவேத் ஸ்தப்தஹா நோத்சாகி விஷயேஷ்வபி ஆத்மா ராம பிரசாந்தஸ்ச சா பராபக்திருச்யதே. யா யயா உன்மத்தகா. யயா எந்த ஒரு பக்தியினால் உன்மத்தகா உன்மத்தமான நிலையை அடைஞ்சு விடுவான். பைத்தியம் முடிச்சு போயிடும். பைத்தியம் முடிச்சு என்னன்னே அவனுக்கு மறந்து விடும். அவனுக்கு அவன் என்ன பண்ணுறான்னே அவனுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலையை அடைவான். நிலையை அடைய முடியுமான்னா கோரா கும்பர் நர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய சின்ன குழந்தை தவடர குழந்தை வந்து அவருடைய அந்த குலால அந்த பள்ளத்துக்குள்ள அந்த குலால சக்கரத்தில் வந்து விழருது. அவர் அந்த மண்ணை துவைச்சின்னு மிதிச்சுன்னு இருக்கார். சின்ன குழந்தை ஹரி வந்து விழறான். அதில் அப்பா காலை கட்டிக்கிறதுக்கு வரான். அப்பா இருக்காளே, அப்பா நர்த்தனம் பண்ணிட்டு இருக்காளே, அப்பாவுடைய காலுக்கு போகணும்னு அந்த குழந்தை வர மண்ணோட மண்ணா அந்த குழந்தை அதில் தவழ அந்த சக்கரம் அது சுற்றி வரும்பொழுது குழந்தை காலுக்குள்ளே வரும்பொழுது அது கூட தெரியாமல் அந்த குழந்தையும் சேர்த்து மிதிச்சு விட்றாரு. உலக வியாபாரம்னா என்னன்னே தெரியாத நிலை. உலகத்தில் வந்து அவரை கொலை பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லலாம். பட் தான் குழந்தைய மிதிச்சோன்னு கூட அவருக்கு தெரியல. தான் குழந்தைய மிதிச்சோன்னு கூட தெரியல. அவர் எப்படி இப்படி இருக்குமான்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவளை பைத்தியம்னு சொல்ல முடியாது. அவளை பைத்தியம்னு சொல்ல முடியாது. அந்த பைத்தியம் நமக்கு பிடிக்கல. அந்த பைத்தியம் நமக்கு பிடிக்கல. பிடிச்சாதான் தெரியும். அந்த பைத்தியம் பிடிக்கணுமேங்கிறா. கிருஷ்ணகிரக கிரகீதாத்மான் அவேத ஜெகதீதிருசம். இது ஸ்ரீ பாகவதம். பிரகலாதனை ஒரு கிரகம் பிடிச்சிது. என்ன கிரகம்னா கிருஷ்ணன்கிற கிரகம் பிடிச்சிது. அதனால நாம பார்க்குற இந்த உலகம் பிரகலாதனுக்கு தெரியல. யயோ உன்மத்தகா 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 பவேத். உன்மத்தனாயிட்டார். அதுபோல கோரா கும்பர் அப்படி பண்ணிவிட்டாரா. அதுக்கு அடுத்தபடியாக நரசிம்ம மேத்தா அன்றைக்கி வாரத்தில் சிரார்த்தம் பித்ரு சிரார்த்தம் வெளியில் போகிறார். வெளியில் போனால் வழியில் பாகவத கூட்டத்தை பார்க்குறார். அவள்லாம் எங்கேயோ பன்றிபுரம் போகிறா. அவளோட கிளம்பி போயிட்டார். அவர் ஆற்றுல இப்போ சிரார்த்தம் பாதியில் இருக்கே அப்படின்னு கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. போயிட்டார். பைத்தியம் பிடிச்ச மாதிரி போயிட்டார். அவளோட ஆடிட்டே போயிட்டு இருக்கார். கடைசியில் அந்த சிரார்த்தத்தை சாட்சாத் பகவான் கிருஷ்ணன் வந்து பண்ணி வச்சான்னு சரித்திரம். ஏன்னா யோகக்ஷேமம் மகாமியகம் அப்படின்னு பிரபுன்னா ஏத்துன்னு இருக்கான். அதனால யயோ உன்மத்த பவேத் உன்மத்தகா பவேத். யயா உன்மத்தகா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவா. உலகத்தில் நீ சொல்ற எந்த லோகவேத வியாபாரங்களும் அவளுக்கு தெரியாது. எந்த இதுவும் தெரியாது. கபீர்தாசர் ஆத்துக்கு ஞானேஸ்வரும் நாமதேவரும் வந்துட்டா. இப்போ டெல்லிக்கு போனான்னு சொன்னேனே, அப்போ காசிக்கும் போனா. அவா காசிக்கு போன பொழுது எங்கே தங்கலான்னு நம்ம கபீர் வீடு இருக்கே அங்கே போகலான்னு வந்துட்டான். கபீராத்தில் ஒன்றுமே இல்லை. வறுமை வாட்டுறது 10 பைசா இல்லை. அவர் ராமநாம சொல்லிட்டு உட்காந்துட்டார். உடனே பக்கத்தில் இருந்த செட்டியார் கடை ஒன்று பலசரக்கு கடை ராத்திரி 9-9:30 மணிக்கு ஓடுற. அவள்லாம் நாமா சொல்லிட்டு இருக்காளே, அவளுக்கு இவ்வளவு 2 ரொட்டி ஒரு சப்ஜியாவது கொடுக்கணுமே. வெறும் வயத்தோடு எப்படி பாகவத ஆளை அனுப்புறது அப்படின்னு நினச்சின்னு போனால் அந்த சிரேஷ்டி சொன்ன பொய்யா, காசு கொடுக்குறவனுக்கே ராத்திரி நான் விளக்கு ஏற்றிட்டேன், இனிமேல் கொடுக்க மாட்டேன், உனக்காக கொடுப்பேன், போயிட்டு வா அப்படின்னு வையிறான். காலை பிடிச்சின்னு கெஞ்சுறாரு. ஏதாவது கொடுப்பா, எனக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் என்ன வெறுங்கையோடு வந்திருக்க, பிச்சைக்காரனா நீ போ அப்படின்னு வையிறான். அவர் விடாமல் அவனை நிர்பந்திக்க அவருக்கோ மனசு பூரா வந்து பாகவதாளுக்கு தளிகை பண்ணி வைக்கணும், அவளுக்கு இவ்வளவு பிரசாதம் அன்னமிடணும் அப்படிங்கிறதுலே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர் இப்படி இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உடனே அவன் சொல்கிறான், ஏன் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைங்கிற, உங்ககிட்ட பெரிய சொத்து இருக்குங்கிறான். என்கிட்ட சொத்தா அப்படின்னு என்ன அப்படிங்கிற, உன் மனைவி ஜீஜா இருக்காளே, அவளை ராத்திரி இங்கே கொண்டு வேலைக்கு விடு, அவள் இங்கே எங்கள் ஆற்றுல வேலை செய்யட்டும் ராத்திரி பூரா, கார்த்தால வந்து நீ பணம் கொடுத்து அழிச்சுன்னு போடா, அவளை வச்சுட்டு போடா, அவளை நான் வச்சுக்கிறேன், பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னா கெட்ட எண்ணம் பிடிச்சோம். வேற எவனாவது இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், அவன் தலை கீழே விழுந்திருப்பான். சத்திரியனாக இருந்தால் தலை கீழே விழுந்திருப்பான். பிராமணனாக இருந்தாலே தடியால் அடிச்சிருப்பான் இல்லையா. ஒரு சாதாரண ரோட்டில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளி கூட இது மாதிரி ஒருத்தன் தன் மனைவியை சொன்னான் அப்படின்னு சொன்னால் அவனை ஒழிச்சு கட்டிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். கபீர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா,
பா நீ பெரிய பரம உபகாரின்னா, என்கிட்ட ஒரு சொத்து இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சிருக்கியப்பா அப்படின்னார். கிடுகிடுன்னு ஆற்றுக்கு போனார். தன்னுடைய மகாபதிவிரதையான பத்னியை கிடுகிடுன்னு கையை பிடிச்சி அழைச்சின்னு வந்து அவன் கடையில் வச்சுட்டு சித்த நேரம் இங்கே இரு வரேன்னு சொல்லிட்டு சாமானம் வாங்கிட்டு போயிட்டான். உலகத்தில் எந்த ரூல்லையும் இது வராது, எந்த ரூல்லையும் வராது. எப்படி தர்மபுத்திரர் சூதாடும் பொழுது திரௌபதியை வைக்கலாமா இல்லையான்னு கேட்குறோம். அவராவது சூதாடினா, இவர் பாகவதாளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு மனைவியை கொண்டு அடகு வச்சுட்டார் அப்படின்னா எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லையும் வராது. இவளுடைய நிலைமையை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதுபோல சைவத்தில் பெரிய புராணத்தில் ஒரு நாயன்மார் இருக்கார். அவருக்கு பேரு இயற்பகை நாயனார் அப்படின்னு கதை சொல்லுவா. அவரை பற்றி அவர் தான் யயா உன்மத்தகா. ஒரு சிவ நடிகார் வரார், ஒரு பைராகி வரார். அவருக்கு பரிமாறி அவருக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், எனக்கு நான் அப்படியே ஊர் ஊராக அலைஞ்சின்னு இருக்கேன், எனக்கு வேலை செய்யறதுக்கெல்லாம் பணி செய்யறதுக்கு ஆள் இல்லை, அதனால் உன் மனைவியை அனுப்பி வை கூட அப்படிங்கிறார் அந்த பைராகி. ஐயா பூச்சிக்கும், ஏதோ சிவனடியார் பைராகி வந்தாரே, ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டி கொண்டேனேன்னு ஒரு ஆண்டி பண்டாரம் கிடச்சிது, நீ சாப்பாடு போடுவோன்னு ஆத்து கழிச்சுன்னு வந்தா பொட்டாட்டியை கொடுறாங்கிறான். இவன் வேற வேணா தான் விடுவானா, உருகிடுவான் வாழை. பெரிய தளபதியாக இருந்தார் அவர், இயற்பகை நாயனார். பெரிய கையில் வாழ் வேல்லாம் எடுத்து யுத்தம் பண்ணக்கூடியவர். வேற யாராவது சொல்லியிருந்தா தலை துண்டாய் விழுந்திருக்கும். அருமையான மனைவி, மகாபதிவிரத்தை, ரொம்ப பிரியம் உள்ளவர். உடனே தன் மனைவியை அந்த பைராகி பின்னாடி அனுப்புகிறார். அனுப்பி தானே வாழ் எடுத்துன்னு காவலுக்கு வரார். உடனே அந்த பெண்ணோட சகோதரர்கள் அப்பாலாம் யுத்தத்துக்கு வரா, மறவர்கள் இவர் இடத்துல யுத்தத்துக்கு வரா. ஒண்டியாக அவளை யுத்தம் பண்ணி அவர்களை வதம் பண்ணி விடுறார். அப்படி இருக்கார், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கார். பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த ஊர் எல்லைக்கு போகணும்னு அந்த பைராகியை காணும். ஆகாசத்தில் ரிஷபாரூடனாக பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தான். பரமேஸ்வரன் சொல்கிறான், இப்படி ஒரு பக்தியாப்பா, உலகத்தில் எதையும் தியாகம் பண்ணலாம், பத்தினியை கேட்டேன் கொடுத்துட்டியே, அதனால் நீங்கள் 2 பேரும் இந்த வாழ்க்கையை நன்னா வாழ்ந்து என்னுடைய லோகத்துக்கு நீங்கள் வாங்கோ, என்னுடைய சிவசாயுஜ்யத்தை அடைவீர்கள் என்று அந்த இயற்பகை நாயனார்னு. உலகத்தில் யாரும் செய்ய முடியாத காரியம் மனைவியை கொடுத்துட்டார். எப்படி முடியும்னா, யயா உன்மத்தகா பவேது, பைத்தியம் முடிச்சிடும் வாழ்க்கை. நமக்கு எப்படி உலக விஷயங்களில் பணம் காசு புகழ் இதில் நமக்கு பைத்தியம் பிடிக்கிறதோ, பித்து பிடிக்கிறதோ, அப்போ எதை வேணா பண்ணுறா இல்லையா, பணம் காசுக்காக புகழுக்காக எதை வேணா பண்ணுறா இல்லையா, அவள் பகவானுக்காக எதை வேணா பண்ணுறா. அவ்வளவுதான். நாராயண பராவயம். நம்மளாம் அர்த்த காம பரர்கள். பணங்காசுக்காக உலகத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் படுறோம், அவள் பகவானுக்காக அத்தனை கஷ்டங்கள் படுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். யயோ உன்மத்தபவேது ஸ்தப்தா, அதுக்கு அடுத்து ஸ்தப்தா, ஸ்தப்தா அப்படி இருப்பாளாம். அந்த பகவத் விஷயத்திலேயே பகவானோட ஒன்றிடுவா. ஒரு தடவை மகாபிரபு என்ன பண்ணினா, பூரி ஜெகநாதத்தில் நித்யானந்தரோட, அதுக்கப்புறம் ரகுநாத தாஸ் முதலிய பக்தாள்லாம் சிஷ்யர்கள்லாம் கூட இருக்கா. அந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு இருக்கும் பொழுது ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அவரை. அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த கடலை பார்த்தோன்னே அவருக்கு தோணித்து, என் பிரபு இதில் தானே படுத்துட்டு இருக்கான்னு தோணித்து குபீர்னு பாஞ்சுட்டார் கடலுக்குள்ள. எல்லாரும் பார்க்கும்போது குதிச்சுட்டார். உடனே எல்லாரும் நீச்சல் தெரிஞ்சவாள்லாம் தேடினா பிரபுவை கண்டுபிடிக்க முடியல. பிரபுவை கண்டுபிடிக்க முடியலன்னு எல்லாரும் சரி படகை ஓட்டின்னு மெதுவாக வந்துட்டா, அநேகமாக அவருடைய அந்தர்தானம் ஆயிடுத்து. அதனால் இனிமே நமக்கு பிரபுவனுடைய தரிசனம் கிடைக்காது, அவருடைய திருமேனி கடலில் ஒதுங்கும் பொழுது தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவாள்லாம் துக்கத்தோடு இருக்கும் பொழுது, ஒரு நாள் ஆச்சு. 2வது நாள் கடலில் மீன் பிடிக்க போன மீனவர்கள்லாம் அடியில் ஒரு உடம்பு அப்படியே கிடக்கிறத பார்த்து அதை அவர்கள் எடுத்துன்னு போட்டார். அந்த மீனவர்கள்லாம் அவளுடைய குப்பத்தில் எடுத்துன்னு வந்தார்கள். அங்கே வச்சுட்டு அவருக்கு சில இதெல்லாம் பண்ணி, தண்ணியில் இவ்வளோ நாள் இருக்க முடியுமான்னார். அவருக்கு பிராணன் போகலை, அவர் யோக தசையில் சமாதியில் இருக்கார். அதனால் மூச்சு போய் மூச்சு லயமாயிடுத்தார். அதனால் தண்ணிக்குள்ளேயும் ஸ்தப்தனாக இருக்கார். பகவானோட கிருஷ்ணனோட இருக்கார், கிருஷ்ணஸ்வரூபமாக இருக்கார். அவரை ஜலம் கூட ஒன்றும் பண்ணலை, ஸ்தப்தா அப்படி இருக்கார் உள்ளுக்குள்ள. இப்போ என்னாச்சுன்னா, எந்த அளவுக்கு நாம ஊறி இருக்குன்னா, அவரை போய் தொட்டு தூக்கின மீனவன்லாம் எல்லாரும் என்ன பண்ணுறான், அந்த குப்பத்தில் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே பாடிட்டு இருக்கான்.
நித்யானந்தருக்கு செய்தி கிடைச்சி போய் அவன்கிட்ட கேட்குறாரு, எப்படிடா நீங்கள்லாம் நாம சொல்கிறேன், யார் சொல்லி கொடுத்தானா? இல்லை, இங்கே ஒரு சாமி ஒதுங்கியிருக்கார், அவரை நாங்கள் எடுத்து போட்டு படுக்க வச்சுருக்கோம், கை காலெலாம் சூடு பண்ணிட்டு இருக்கோம், இப்போ தான் கொஞ்சமாக கண் முழிக்கிறார் அப்படின்னு பார்த்தா சிக்கச்சவேல்னு உருக்கி வாரத்தை தங்கம் மாதிரி மகாபிரபு கொடுத்துட்டு இருக்கார் குப்பத்தில். போய் எல்லாரும் திருவடியில் விழறா. 2 நாளாக இப்படி கடலில் போய் சிக்கின்னு விட்டேளே அப்படின்னா எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு பிரசன்னமாக வெளியில் வந்துட்டார். ஆனால் ஆச்சரியம், அவரை தொட்டு காப்பாற்றி கைங்கரியம் பண்ணினா இல்லையா, அந்த மீனவர்களுடைய வாயில நாம ஸ்தப்தா. அவளுடைய ஒவ்வொரு ஊன்லையும் உயிர்லையும் அந்த காஸ்மிக்லையும் அவளுடைய அந்த நாமா பரவிருக்கு. அவள் தொட்டா போதும், அவள் கட்டாட்சம் பண்ணினா போதும், அவள் நம்மளை பார்த்து சிரிச்சா போதும், ஸ்தப்தா, அசைக்க முடியாது அவளை. அப்பர் சுவாமிகளை தூக்கி சுண்ணாம்பு காலவாலை வச்சுக்கிட்டான், சுண்ணாம்பு காலவாலை போடுறான்ட்டான். சுண்ணாம்பு அதுனா என்ன, ஒரு கிளின் அது, அதில் போட்டால் அப்படியே இதுவாகிடுவா, பேக்காயிடுவா. என்ன 1000 டிகிரி டெம்பரேச்சர் வரும், உட்கார முடியுமா ஒரு மனுஷனால்? அதில் ஊற்றி தண்ணிலேயே செத்து போடுவான். உடம்பு ஒரு எலும்பு கூட கிடைக்காது, சாம்பல் கூட கிடைக்காது. நல்லா கொளுத்தி விட்டுட்டான் காலவாய். ஏன்னா ஜெயின மதத்துக்கு போயிட்டான், திருப்பி சைவத்துக்கு வந்துட்டான், அவனை கொளுத்து அப்படின்னு. எந்த ஜெயின மதம் எந்த பௌத்த மதம் அகிம்சதான் பரமோ தர்மகான்னு சொன்னோம், கொளுத்தி விடுறான். அப்படின்னா அவா தர்மத்தில் அவளுக்கே நம்பிக்கை இல்லை. எல்லாரும் தர்மம் சொல்றா, அகிம்சை அகிம்சைன்னு வாயெல்லாம் மூடி நடக்கிறா. ஆனால் ஒருத்தனை கொலை பண்ணலாமா, அதுவும் இப்படி கொளுத்தலாமா? கொண்டு வச்சு இவர் கவலையே படாது. சாமி நிர்பயா சொன்னோம் இல்லையா, போன ஸ்லோகத்தில் சொன்னார், சித்தோ அமிர்தோ பவேத்து, அமிர்தம் குடிச்சா மாதிரி உட்கார்ந்துருக்கார். என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா பாட்டலீஸ்வரரை தியானம் பண்ணிட்டு இருக்கார். பாட்டலீஸ்வரர் தியானம் பண்ணியிருக்கார். பாதிரி புலியூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான தியானம் பண்ணுறார். கல்லை கட்டி கடலில் போட்டால் என்னை கொண்டு வந்து கல் ஓடம் மாதிரி மிதக்கிறது, என்னை கொண்டு எங்கே வேணா வைங்கடா, நான் கவலையே படலைங்கிறார். அப்போது நீங்கள் சுவாமி வெளியில் எடுக்கிறா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். ஏதோ முள்ளங்கியை 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா மாதிரி வெளியில் வர, ஃப்ரெஷ்ஷாக வர. ஸ்தப்தா. என்ன அப்படின்னு கேட்டால் சொல்கிறா, எனக்கு ஒன்றும் இல்லை, என்னுடைய அப்பாவை தியானம் பண்ணிட்டு இருந்தேன், சிவபெருமானுடைய திருவடிகளை சிந்திச்சிருந்தேன் அப்படிங்கிறார். அதனால யயோ உன்மத்தப்பவே ஸ்தப்தா நோத்சாகி விஷயேஸ்வபி ந உத்சாகி விஷயஸ்வ. விஷய சுகங்களில் அவருக்கு ஒன்றும் பெரிய ஆர்வமே காட்ட மாட்டான். பக்தி வந்தவா விஷயத்தில் விஷய சுகங்களில் அவளை கலைக்க முடியாது. என்ன பண்ணினாலும் அவளுக்கு அதில் ஒரு சின்ன குழந்தை துருவனுக்கே அவள் ஒன்றும் பண்ண முடியல, துருவனுடைய தபசையே அவள் கலைக்க முடியல. அதனால் நோத்சாகி விஷயேஸ்வபி, விஷய சுகங்களில் ஒரு நாளும் ந உற்சாகி, உற்சாகம் காட்டவே மாட்டான். சாப்பிட்றது தூங்கிறது, இப்போ சாப்பிட மாட்டாளா தூங்க மாட்டாளான்னா எவ்வளவு தேவையோ கிருஷ்ண கிருப்பை, கிருஷ்ண கைங்கரியத்துக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும், உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் சாப்பிடணும். இது எல்லாத்துக்கும் என்னென்னா கிருஷ்ண கைங்கரியத்துக்கு அப்படின்னு இருக்கிறதுனால நோத்சாகி விஷயேஸ்வபி. அதனால் ந உற்சாகி, விஷய சுகங்களில் அவளுக்கு ஒன்றும் இது கிடையாது. குச்சேலரை அப்படி பகவான் கொண்டாடியும் அவ்வளவு விஷய சுகங்கள் கொடுத்தோம், அவர் எப்படி இருந்தார்னா ஆத்மாராமனாக இருந்தார், எதுவுமே கவலைப்படலை. திருப்பி அவ்வளவு சொத்து கொடுத்துருக்கான் பகவான். துவாரகையில் என்ன இருந்ததோ அத்தனையும் குச்சேலருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். எப்படி இருந்தானோ அவரும் அவாத்து மாமியும் பழையபடி உஞ்சவருத்தி பண்ணிட்டு இருந்தான்னு குச்சேல சரித்திரம் முடியறது. நோத்சாகி விஷயேஸ்வபி, விஷய சுகங்களில் அவர்கள் ஒரு நாளும் ஆர்வம் காட்டுவதில்லை. வேண்டாம், அவளுக்கு மனசே போகாதவர். ஸ்ரீராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார் அப்படின்னு ஸ்ரீராமானுஜருடைய தம்பி இருந்தார், கோவிந்தன்னு பேர். அவர் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை, உலக விஷயங்களில் அவருக்கு எந்த விதமான தாத்பரியமே இல்லை. ஸ்ரீராமானுஜருடைய பூர்வாசிரம சித்தி தான் அவள் அம்மா, இந்த கோவிந்தனுடைய அம்மா. அதனால் ஸ்ரீராமானுஜர் சன்னியாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரிடத்துல சொல்கிறா, அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படிங்கிறா. ஸ்ரீராமானுஜர் சொல்கிறார், ஏன்பா தாயார் சொல்கிறாளே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா? சரி நீங்கள் சொல்கிறேன்னு பண்ணிக்கிறேன். குருநாதர் சொல்லிட்டார், பண்ணிக்கிறார். ஆனால் தன்னுடைய அவளுக்கு செய்ய வேண்டிய அந்த ஒரு அனுகிரகத்தை பண்ண மாட்டேங்கிறார். கல்யாணம் பண்ணிட்டா அவர் ருத்து ஸ்நானம் பண்ணி வந்தால் அவளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுமோ, புத்திர பேருக்கு என்ன பண்ணணுமோ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார். பேசாம சிவனேன்னு இருக்கார், நேர ராமானுஜருடைய தரிசனத்துக்கு வந்துடுறார், மடத்திலேயே இருக்கார், உண்டகட்டியை சாப்பிட்றார், இப்படியே இருக்கார். மறுபடியும் அந்த மாமி அழறா, இது நீ கல்யாணம் பண்ணி வச்சீர் இந்த மாதிரி. அவர் சொல்கிறார், என்னப்பா கோவிந்தா ஏன்பா இப்படி இருக்க, கல்யாணம் பண்ணிட்டா அது உன்னுடைய தர்மத்தில் நீ இருக்க வேண்டாமா? சரி
நான் என்ன பண்ணணும் குருநாதா அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறார், எந்த இடத்துல வந்து உனக்கு வந்து இருட்டும் தனிமையும் இருக்கக்கூடிய சமயத்தில் உன்னுடைய மனைவிக்கு என்ன ஒரு அனுகிரகத்தை பண்ணணுமோ உன்னுடைய தர்மத்தை பண்ணிட்டு என்கிட்ட வந்து சேர் அப்படிங்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். இருட்டும் தனிமையும் அப்படின்னா ராத்திரியில் காடா விளக்கெல்லாமும் அணைச்சுட்டா சயன கிரகத்தில் தான் இருக்கார். ஆனால் பத்னியோடு சேர மாட்டேங்கிறார். அவர் பாட்டுக்கு தியானத்தில் உட்காந்துருக்கார். இது மாதிரியே ஒரு வாரம் ஆச்சு. மறுபடியும் அந்த குழந்தை போய், சின்ன பொண்ணு தானே, அது போய் மாமிட்ட சொல்கிறது, அவர் பிசாமல் ராத்திரி பூரா ராமநாம தியானம் தான் பண்ணினார், பரமேஸ்வரனை போல இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் பாட்டி வந்து ராமானுஜத்தை சொல்கிறா, ஸ்ரீராமானுஜத்தை சொல்கிறா, அப்பா என்னப்பா நீ சொல்லி அனுப்பினே மறுபடியும் மறுபடியும் பழையபடி பண்ணுறானே. அவர் கூப்பிட்டு கேட்குறார், என்னப்பா கோவிந்தா என்ன அப்படிங்கிறார். உடனே சொல்கிறார், தேவரீர் சொன்ன விஷயம் என்ன, தனிமையும் இருட்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் உன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக இருன்னு சொன்னேன். எனக்கு இருட்டுங்கிறதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, எஸ்ய பாத நகச்சோதிகி அஜ்ஞான துவாந்த தீபிகா என்று எந்த குருநாதனுடைய திருவடியை தியானம் பண்ணினா, அவருடைய நகத்தை தியானம் பண்ணினா ஹிருதயத்தில் வந்து 4 எண்ணம் போய் ஹிருதயத்தில் வந்து அந்த பரமப்பிரகாசம் ஏற்படுமோ, அப்போ எப்போ வந்து நான் தனிமையில் இருக்கேன், நீங்கள் தான் எப்பொழுதும் என் கூட இருக்கலே. அப்போ தனிமை அப்படிங்கிறதே இந்த கதை ஞாபகம் வருது. கனகதாசர் இடத்துல ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு சாப்பாட்டு வஸ்துவை கொடுத்து, ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாருக்கும் கொடுத்து, எல்லாரும் பிராமணோத்தமர்கள். கனகதாசரிடத்தில் வியாசராஜர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து தனியாக இருக்கும் பொழுது இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு அப்படிங்கிறார். உடனே மற்ற பிராமணாலாம் என்ன பண்ணுறாங்க, பட்டுன்னு ஒரு ஓரமாக போய் கபக்குன்னு முழுங்கிட்டு வந்துட்டா எல்லாரும். கனகதாசர் மட்டும் கையிலேயே வச்சுருக்கார். என்னப்பா கனகதாசா, ஏன்பா நீ சாப்பிடலை? இல்லை தேவரீர் சொன்னேள் தனியாக இருக்கும் பொழுது சாப்பிடு அப்படின்னு சொன்னேளே, நான் தனிமையிலேயே இல்லையே, எப்பொழுதும் சாட்சாது கோபாலன் இந்த முகில்வண்ணன் எனக்கு ஹிருதயத்தில் சிரிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு ஒன்று அவனை கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். மற்ற சிஷ்யாளிடத்தில் சொல்கிறார், இவன் ஜாதியில ஹீனன் என்று இவனை எல்லாரும் தப்பாக நினச்சாலே, இவனுக்கு இருக்கக்கூடிய பகவத் பாவத்தை பாருங்கோ, எப்பொழுதும் பகவத்தில் கிருஷ்ணன் இவனுக்கு காட்சி கொடுத்துட்டே இருக்கான், கிருஷ்ண தியானத்திலே இருக்கான் அப்படின்னு தன்னுடைய சிஷ்யனுடைய பெருமையை லோகத்துக்கு காட்டினார். அதுபோல் எம்பார் சொன்னார், உம்முடைய திருவடி தியானத்திலே நான் இருக்கிறதுனாலையும் எனக்கு தனிமைங்கிறது கிடையாது, உங்களுடைய திருவடி தியானத்தை நான் திருவடியினுடைய பிரகாசத்தினால அடியனுக்கு இருட்டுங்கிறதே கிடையாது. அதனால் இருட்டும் தனிமையும் எனக்கு ஒரு நாளும் இல்லை. அதனால் என்னால் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் ஈடுபட முடியலை அப்படின்னு ஒன்று, நீதான் சந்நியாசத்துக்கு அதிகாரி என்று உடனே சந்நியாசம் கொடுத்தார். அவர் தான் பின்னாடி எம்பார் என்று ஸ்ரீராமானுஜருக்கு பின்னாடி, அவருக்கு எம்பெருமானார் என்று திருநாமம். ஆனால் இவரும் எம்பெருமானார், அவரும் எம்பெருமானார் அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக அதை சுருக்கி எம்பார் என்று சொன்னார். இப்படி வந்து நோத்சாகி விஷயேஸ்வரி, அவருடைய பூத தய ஆச்சரியம். அவளுடைய சரித்திரம்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்ணில் ஜலம் வரும். ஆத்மா ராம பிரசாந்தஸ்ய, ஆத்மா ராமஹா, எப்பொழுதும் தன்னுடைய ஆத்மாவிலேயே லயிச்சிருப்பார். என்ன கிடைக்கிறதோ சாப்பிடுவார். ஜடவரதராவ அண்ணாக்கள்லாம் வேலை வாங்குறா, என்னெல்லாம் போடுறாங்கிறா, ஊசி போன சாதம், பழையது கெட்டு போன சாதம், அதுக்கப்புறமா வந்து பின்னாக்கு, அப்புறமா என்னென்ன மிஞ்சிறதோ அதெல்லாம் போடுறா. எதுவும் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற எண்ணம் இல்லை, எடுத்து போட்டுக்கிறார். எல்லாத்தையும் சாப்பிட்றார். உடம்பு நன்னா இருக்கு அவருக்கு, ஒன்று வரல அவருக்கு உடம்பு வரல. காற்றுலையும் மழையிலையும் அலையிறார். அவருடைய வஸ்திரங்கள்லாம் ரொம்ப நாளாக அழுக்காக இருக்கு. ஆனால் பிரம்மவர்ச்சஸ், அவருடைய பிரம்மவர்ச்சஸ் வந்து அப்படியே அந்த அழுக்குனால மறைஞ்சிருக்கே தவிர ஒரு குடத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி அவருடைய பிரம்ம வர்ச்சஸானது அடங்கி இருக்கு. கவலையே படலை. ஆத்மாராமகனா இருக்கார். சாப்பாடு கிடைச்சாலும் சந்தோஷப்படலை, கிடைக்கலனாலும் சந்தோஷப்படலை. நீ வந்து பல்லாக்கு தூக்க வரையா? வரேன். உனக்கு சாப்பாடு தருவேன், வரேன். ஒழுங்கா தூக்குடா, தலையை வெட்டி விடுவேன் அப்படின்னாலும் அதை பற்றி சிரிச்சுன்னு இருக்கா. அதுபோல் பத்ரகாளியினுடைய ஆட்கள் அவரை பிடிச்சின்னு போய் அவருக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறா. அவருடைய பூனல் உருமஷினா அப்படிங்கிறார், மஷி ஏறி கிடக்குது. என்னைக்கு அந்த பூனல் இருக்கிறதுனால அவர் துஜாதி ரீதி, அவரை மக்கள் வந்து பிராமணன்னு தெரிஞ்சுட்டாலும். மற்றபடி பிராமணனுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லையா அவரிடத்துல. ஏன்னா ஞானியை கண்டுபிடிக்க முடியாது. பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம்னு இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கும்? என்ன தெய்வம் அங்கே இருக்குன்னு யாரும் சொல்ல முடியும்?
இல்லையா? சில பேர் விஷ்ணுங்கிறா, சில பேர் சிவன்கிறா, சில பேர் முருகன்கிறா, சில பேர் அம்பாளுங்கிறா, சில பேர் ஜெயினருங்கிறா, சில பேர் பௌத்தருங்கிறா. ஆச்சாரியால் பார்த்தார் பரபிரம்மலிங்கம், அது பரபிரம்மலிங்கம்ங்கிறார். ஞானிகள் அப்படிதான். பரமாச்சாரியால போய் சைவரா, வைஷ்ணவரா, இல்லை அவர் ஸ்காந்தனா, இல்லை அவர் அம்பாளா, என்ன சொல்ல முடியும்? பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அதுபோல கண்ணன், கண்ணன் தான், வேற யாரும் கிடையாது. ஞானிகளும் கண்ணனும் ஒன்றுன்னு கீதையில சொல்லலையோ? ஞானி துவாத்மைவ மேமத்தம்னு சொல்லலையோ? ஜடபரதனுடைய நிலை பாகவதத்தில் ஆச்சரியமான நிலை பஞ்சமஸ்கந்தத்தில் சொல்றா. பயம்னா என்னன்னே தெரியாது. சரீரத்தை வெட்டும் பொழுது கூட தெரியலன்னா என்ன ஒரு நிலையோ அது. எப்படிதான் அதை சொல்றது? சொல்லவே முடியாத நிலை. அந்த நிலையில் இருக்கார் அவர். ஆகாரம் கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கார். அடுத்தது அருவாளை எடுத்துட்டு தலையை வெட்ட போறேங்கிறார். அப்பவும் பயப்படவே இல்லை. பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோஜதி நகாங்ஷதின்னு கீதையில பகவான் அனாயாசமா சொல்லிட்டு போயிட்டான் இவாளோட நிலையை. அதுக்கு எடுத்துக்காட்டு காட்டணும் அப்படின்னா ஜடபரதரைத்தான் சொல்ல முடியும், ஆதிசங்கர பகவத்பாதாலத்தான் சொல்ல முடியும், பிரம்மேந்திராலத்தான் சொல்ல முடியும். வேற யாரை சொல்ல முடியும்? இதுக்கு என்ன காட்ட முடியும்? யயோன்மத்த பவேத் ஸ்தப்தா நோத்சாகி விஷயேஷ்வபி. விஷயங்களில் சுகத்தை ரொம்ப ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஆத்மா ராமஹா, ஆத்மாவிலேயே ரமிச்சிருக்கக்கூடியவர்கள். பிரசாந்தஸ்ச, ஸ்ரீ சுகரை போல ஆத்மாராமஹா பிரசாந்தஸ்ச. ஸ்ரீ சுகர் பிரம்மச்சாரியா இருந்து வியாசர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறார். அப்பாவிடத்துல சொல்றாரு, எனக்கு கல்யாணத்துல எல்லாம் குடும்பத்துல எல்லாம் ஒன்றும் பெரிய விருப்பம் இல்லைப்பா அப்படிங்கிறார். உடனே அவர் நான் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். இப்போ உனக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா நீ அதுக்காக போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா. யார் இடத்துல வாங்கணும் அப்படின்னா மிதிலையில் இருக்கக்கூடிய ஜனக மகாராஜாவின் இடத்துல வாங்கிட்டு வா. அவர் தான் அதை சர்டிஃபை பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர் என்று வியாசர் ஜனகர்கிட்ட அனுப்புகிறார். இந்த குழந்தை 16 வயசு பாலகன், கட்டிலம் காளை. யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதமபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காதர ஆஜுகாவே புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. அந்த ஸ்ரீ சுகர் உலகத்தில் எதையும் லட்சியம் இல்லாமல் போறார். அப்பேற்பட்ட சுகாச்சாரியால் மிதிலைக்கு வரார். 1 வருஷம் வெயிட் பண்றார் வாசல்ல. ராஜா போறார் வரார், போறார் வரார், போறார் வரார். இவர் கவனிக்கவே இல்லை, பேட்டி கொடுக்கவே இல்லை. ஒரே இடத்துல இப்படி நிற்கிறார். வெய்யல், மழை, பசி, தாகம், களைப்பு, தூக்கம், எதை பற்றியும் அவர் அஞ்சலை. ஆத்மாராமனா நின்றுட்டு இருக்கார். கோபமும் இல்லை. இவன் ஒரு ஆள், இவனிடத்துல நான் என்ன சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னு அலட்சியமும் பண்ணலை. இல்லை, அவர் என்னை அவர் பார்க்க விருப்பப்படலைன்னு போய் அப்பாட்ட சொல்லவும் இல்லை. சுவாம காத்துருக்கார். ஆத்மாராமா பிரசாந்தஸ்ச, பொறுமையா இருக்கார். 1 வருஷம் கழிச்சு அவர் ஜனகர் வேணுன்ட்டு தான் பரிசோதனை பண்ணியிருக்கார். இவரை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணி, மகாபுருஷராக இருக்கலே, நான் இத்தனை நாள் கவனிக்கலையே, போக வர அவசரத்தில் இருந்துட்டேனே, தேவரீர் வரணும் அப்படின்னு ஒன்று, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறார். தன்னை சொல்லிக்கிறார், நான் வியாசபுத்திரன் இல்லையா? அப்படி என்ன இருக்கணும் ஒரு அப்பா? வியாசர், எங்கள் அப்பா வியாசர், வியாசருக்கு போகிறோம் அப்படியா, வாங்கோ அப்படின்னு சேவிக்கிறார். வியாசபுத்திரன்னா சும்மாவா? உடனே உட்கார வச்சு அவருக்கு பாதத்தை அலம்பி, எங்கே வந்தள்? இல்லை, இதுபோல் அப்பா உங்களிடத்துல தெரிவிச்சுட்டு வர சொன்னார். என்ன விஷயம்? அந்த விஷயத்தை சொன்னார். இதுபோல் என்னுடைய மனசானது சந்நியாச ஆசிரமத்தில் போகிறது, எனக்கு நிவர்த்தி மார்க்கத்தில் போகிறது, என்னுடைய மனசு பிரவிற்த்தி மார்க்கத்தில் போல குடும்பத்தில் போகலை. அதனால் நீங்கள் எனக்கு அதுக்கு என்ன முடிவு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நான் யோக்கியத்தை உள்ளவனா அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொன்னார். உடனே சொன்னார், உங்களை விட யார் யோகியதை இருக்க முடியும்? 1 மாத காலமாக நிற்கிறேள், அதனால் நீங்கள் கோபத்தை ஜெயிச்சுட்டேள், உங்களுக்கு கர்வத்தை ஜெயிச்சுட்டேள், நான் எனதுங்கிற எண்ணத்தை ஜெயிச்சுட்டேள், அதனால் நீங்கள் கோபத்தை ஜெயிச்சுட்டேள் என்று சொல்லிட்டு ஜனகர் சொன்னார், சரி நாளைக்கு சபையில் பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் 1 வருஷமாக நின்றுருக்கள், உங்களுக்கு அதனால் ஸ்நானங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும், பானங்கள் பண்ண வேண்டியிருக்கும், ஆகாரம் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கார்த்தால தேவரி சபைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். மந்திரிகளிடத்தில் ஒப்படைச்சார். உடனே அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அழகான தாசிகளை கூப்பிட்டு, இந்த குழந்தை 16 வயசு கட்டிலம் காலை இன்னைக்கு ராத்திரி நம்ம அந்தப்புறத்தில் தங்குவார்,
இந்த சுவாமிக்கு என்னென்ன வேணுமோ, என்ன விதமான உபச்சாரங்கள் வேணுமோ எல்லா தாசிகளும் செய்யணும். இவரை எந்த விதத்தில் நீங்கள் இந்திரிய பிரீத்தி பண்ண முடியுமோ, இவருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே எல்லா பெண்களும் இவரை சுற்றி வளைச்சிட்டு இவரை அழைச்சின்னு போயிட்டார். அழைச்சின்னு போயிட்டு அங்கே ஒரு மஞ்சத்தில் உட்கார வச்சுட்டு இவருக்கு ஆகாரம் கொடுக்குறா, இவருக்கு ஸ்நான பானங்கள்லாம் பண்ணி வைக்கிறா, கைகாலெலாம் பிடிச்சி விடுறா, சுகமாக இருக்கா. உட்காந்து ராத்திரி பூரா உட்காந்து மறுநாள் காலத்தால் 8 மணிக்கு எழுந்தார், தன்னுடைய அனுஷ்டானங்களை பண்ணினார், ஜில்லுன்னு உட்காந்துருக்கார். இங்கேருந்து ஜனகர் வரார். ஜனகர் வந்தோடனே ஜனகரை பார்த்து ராதே கிருஷ்ணா அப்படிங்கிறார். உடனே தயாராகிட்டேளா அப்படின்னு கேட்டோடனே உடனே ஜனகர் அந்த பொண்களை கூப்பிடுறார், அந்த தாசிகளை கூப்பிடுறார், வாங்கோ அப்படின்னு. அந்த தாசிகள்லாம் அழுதுண்டே வரா. அழுதுண்டே வந்து ஜனகருடைய காலில் விழுந்து, இப்போ ஏற்பட்ட மகானுபாவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தேளே, ராத்திரி பூரா குழந்த மாதிரி இருந்தார். நாங்கள் எல்லாரும் தாசிகள்னு நினைக்கல, நாங்கள் எல்லாரும் இவருக்கு அம்மானு நினச்சோம். எங்கள் எல்லாரையும் அம்மாவா பண்ணிவிட்டார் இவருடைய பாவத்தினால அப்படின்னு. உடனே அவளெல்லாம் போ சொல்லிட்டு சுகரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் காமத்தையும் ஜெயிச்சுட்டு, காமம் குரோதம் ரெண்டுத்தையும் நீங்கள் ஜெயிச்சுட்ட, அதனால் நீங்கள் நித்திய சந்நியாசி. நீங்கள் நித்திய சந்நியாசி, காமக்ரோதாதிகளை ஜெயிச்ச நீங்கள் நித்திய சந்நியாசி. சந்நியாசம்ங்கிறது உங்களுக்கு ஆசிரமம் கிடையாது. அதனால் சுகர் வந்து நியமப்படி சந்நியாசம் வாங்கிக்கல, அத்தியாசிரமியாக போயிட்டார், அவதூத புருஷராக போயிட்டார். இப்படி சஞ்சாரம் பண்ணுறார். அலட்சியலிங்கோ நிஜலாவதுஷ்டா அவதூத வேஷையி என்று பாகவதம் தானே சொல்றது. தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரோ எதிர்ச்சையா காமடமானகா அனபேக்ஷா அலட்சியலிங்கோ நிஜலாவதுஷ்டா. பாகவதம் எப்படி இருக்காருன்னா அவதூத வேஷா, அவதூத வேஷத்தில் வரார். அவதூத வேஷம்னா என்ன, ட்ரெஸ் இல்லாமல் வரார். ஆனால் யாருக்கும் அசூய கிடையாது அவர் இடத்துல. எல்லாரும் பார்த்து அவரை பார்த்து, அவருடைய மேனியை பார்த்து, அவருடைய அந்த கலரை பார்த்து, அவருடைய சுருள் சுருளான கேசங்களை பார்த்து, 1 மாசமா 2 மாசமா குளிக்கலையே, நீ அவரை மூக்க முடிக்கல, அழுக்கு இல்லை, அவரிடத்துலேருந்து கெட்ட வாசனை வரல, ஆச்சரியமா இருக்கார். பேர்பட்ட யோகீஸ்வரர், யோக பிரபாவத்தினால இருக்கார். அதுதான் சொல்றார் இந்த இடத்துல, ஆத்மாராம். ஆத்மாவிலேயே இருக்கிறவனுக்கு உலகத்தில் என்னடா இருக்கு. அதனால பிரசாந்தஸ்ச நிம்மதியா இருக்கார். ராத்திரி பூரா அந்தப்புறத்தில் இருக்கார். அந்தப்புறத்தில் இருந்து இந்திரிய லோலுபங்களே கிடையாது, இந்திரிய விஷயங்களே கிடையாது, சமாச்சாரமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, அவளுக்கு இவரிடத்துல வரும்பொழுதே இவரை பார்க்கும் பொழுது அம்மானு அவளுக்கு தோன்றது. யாரு வந்து கைதேர்ந்த தாசிகளோ அவர்களுக்கு இவரை பார்க்கும் பொழுது அம்மா அப்படின்னு தோன்றது. அவள்லாம் சொல்றா, எங்களுக்கு இந்த ஜென்மால இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு சொல்றா. சா பரா பக்தி ருச்சதே, அது உயர்ந்த பக்தி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிட்டா. மதுரை பாபுன்னு சொல்லிட்டு அந்த ராசமணி அம்மையார்னு இந்த கல்கத்தா காளி கோவில் கட்டினான் தட்சிணேஷ். அவாத்து மாப்பிள்ளை. அவர் என்ன பண்ணினார், இவர் உண்மையிலேயே இவருக்கு இந்த பாவங்கள்லாம் இருக்கா, இல்லை இவர் இப்படி இருக்காரா அப்படின்னு யாரோ பரிசோதனை பண்ணணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தாசி கிரகத்தில் கொண்டு விட்டுட்டார் பரமஹம்சரை. பரமஹம்சரை ஆசையாக குழந்த மாதிரி வண்டியில் ஏறி உட்காந்துட்டார். கல்கத்தா அழைச்சின்னு போகிறான்னு சொல்லிட்டு வந்துட்டார் வண்டியில். அங்கே போய் ஒரு கிரகத்தில் நீங்கள் ராத்திரி இங்கே இருங்கோ, கார்த்தால வந்து அழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு மதுரை பாபு வந்துட்டார். அங்கே இருக்கிறவள்கிட்ட சொன்னார், இவர் ராத்திரி கவனிச்சுங்கோன்னார். கார்த்தால போனால் பரமஹம்சர் சிரிச்சுட்டே வரார், சிரிச்சுட்டே வரார். அந்த பொம்மநாட்டிகள்லாம் வந்து இவரை வையறது மதுரை பாபுவை. நீ பைத்தியத்தை கொண்டு விட்டுட்டேன், ராத்திரி பூரா சிரிச்சுட்டு இருக்கார், ராத்திரி பூரா ஆடிட்டு இருக்கார். எங்களுக்கெல்லாம் இவரை பார்த்தாலே கிட்டக்க போக முடியல, இவரை பார்த்தாலே எங்களுக்கு எங்கள் அண்ணா எங்கள் அப்பா அது மாதிரி தோன்றது. ராத்திரி பூரா இவரை பார்த்தா எங்கள் குழந்தை மாதிரி தோன்றது. எங்கள் எல்லாருக்கும் அந்த அவருடைய அம்மாங்கிற பாவத்தை கொடுக்குறார். இவரை போய் எங்கள்கிட்ட கொண்டு விட்டல அப்படின்னு அங்கே இருக்கிற பொம்மநாட்டிகள்லாம் அவரை மதுரை பாபுவை வைக்கிறான். உடனே மதுரை பாபு பரமஹம்சர் காலில் விழுந்தார். பரீட்சை பண்ணினது தப்பிக்கணும், என்னை வந்து மன்னிக்கணும் அப்படின்னார். பிரசாந்தஸ்ச, எந்த விதமான விஷயங்கள்லையும் அவர்களுக்கு இந்திரிய லோலுபங்களே கிடையாது, இந்திரிய லோலுபங்களே கிடையாது. அதனால ஸ்தப்தா, இப்போ உயர்ந்த குணங்கள், இப்போ ஏற்பட்ட குணங்களோட பக்தன் இருப்பான். யயோ உன்மத்தபவே ஸ்தப்தா நோத்சாகி விஷயேஷ்வபி ஆத்மா ராமகா பிரசாந்தஸ்ச சாபரா பக்தி ருச்யதே யஸ்யாஸ்து முக்தி பர்யந்தாம் தாஸ்யம் குர்வந்தி சித்தயக ஞானகாமாதிகா சைவ சாபரா பக்தி ருச்யதே. ஞானகர்மாதிகா சைவ, ஞானகர்மாதிகா சைவ ஞானகர்மாதிகா சைவ.
யஸ்யாஸ்து முக்திர் பரியந்தா தாஸ்யம் குர்வந்தி சித்தயகா. இவர்களுக்கு சித்தியானது இவர்களுக்கு தாசியம். ஏற்கனவே சொன்னேன், இப்போதான் நாமதேவருடைய சரித்திரம் சொன்னேன், பல மகான்களுடைய சரித்திரம் சொன்னேன். அன்னைக்கு கூட சொல்லும் பொழுது இவனுடைய சரித்திரம் சொன்னேன். ஞானதேவருடைய சரித்திரம் சொல்லும்போது சாங்கதேவன் அப்படிங்கிற ஒரு மகாத்மாவனுடைய சரித்திரம் சொன்னேன். சித்திகள் பக்தி மார்க்கத்தில் பகவானிடத்தில் போகும்பொழுது கிருஷ்ணனுடைய கிருபையினால அஷ்டமகா சித்திகள் கைகூடும். ஆனால் மகான்கள் அதை விரும்ப மாட்டான். அதனால யஸ்யாத்து முக்திர் பரியந்தா தாஸ்யாம் குர்வந்தி சித்தயா. சித்திகள்லாம் எவருக்கு அந்த தாசியம் பண்ணிட்டு இருக்கோ, ஞான கர்மாதிகா செய்வ சாபரா பக்தி ருச்சியதே. எல்லா ஞான கர்மாதிகளை காட்டிலும் ஞான கர்மாதிகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, தபசு பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அதெல்லாம் விட சா பரா பக்தி ருச்சியதே. அப்போ யஸ்யாத்து முக்தி பரியந்தா தாஸ்யம் குருவந்தி சித்தையா. அவர்கள் முக்திக்கு அவர்கள் ஆசைப்படுறதில்லை, சித்திக்கு அவர்கள் அதை பற்றி நினைக்கிறதில்லை. ஞான கர்மாதிகா செய்வ. சரி, ஞானத்தை அடையிறதுக்காக சில கர்மாக்களை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் பண்ணுறதில்லை. அந்த பக்தி சித்திச்சுட்டவன் விஷயத்தில் அவனுக்கு வேற எதுன்னா கிருஷ்ணனுடைய பிரீணனமே, கிருஷ்ண பிரீத்தியே அவனுக்கு பரமலட்சணமாக இருக்கு. ரூபலால் அப்படின்னு பிருந்தாவனத்தில் ஒரு பக்தர் இருந்தார். அவர் ரொம்ப ஏழையாக இருந்தார். எப்பொழுதும் கிருஷ்ணனிடத்திலேயே பாடுவார், ஆடுவார், கிருஷ்ணனையே கொண்டாடுவார். ஒரு சின்ன கிட்டாவை வச்சுட்டு கிருஷ்ணனையே கொண்டாடிட்டு இருந்தார். ரொம்ப பரம ஏழை, பிட்சை வாங்கி தான் சாப்பிடுவார். அப்போ ஒரு யோகீஸ்வரர் அவரிடத்துல வந்தார். அந்த யோகீஸ்வரர் அவரிடத்துல சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உனக்கு அஷ்டமகா சித்திகளை உபதேசம் பண்ணுறேன். உனக்கு இங்கேருந்து மறையலாம், அடுத்தவாளுடைய மனசில் இருக்கிறத சொல்லலாம். நீ ஒருத்தரை பார்த்து மந்திரம் சொன்னேன்னா நீ சொல்கிறபடி அவள் கேட்பா. முதலிய எல்லா விதமான நீ பரகாய பிரவேசம் பண்ணலாம். உனக்கு இதெல்லாம் வரும். இதனால் உனக்கு நிறைய பணம் வரும். அடுத்தவாளுடைய வியாதிகளெல்லாம் தீர்க்கலாம், அடுத்தவாளுடைய கஷ்டங்களெல்லாம் சொல்லலாம், எதிர்காலத்தை சொல்லலாம். இதெல்லாம் சொன்னேன்னா உனக்கு நிறைய தனிகர்கள் இங்கே கார் போட்டுட்டு ரத்தத்தை வச்சு நிற்பா, நீ கோட்டீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ரூபலால் சொன்னோடனே ரூபலால் சொன்னார், சுவாமி எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா, மோகாசா மோக கர்மானகா மோக ஜானா விசேதசகா. என்ன காரணம் அப்படின்னா, இதனால காரியம் எதையாவது பலனை எதிர்பார்த்து செய்து மோகாசா, அவர்களுடைய ஆசை பாழான ஆசை. மோக கர்மானகா, வீணாகக்கூடிய கர்மங்கள். என்ன பண்ணினாலும் சொர்க்க பரியந்தம் போவேன், சொர்க்கத்தில் நீ சம்பாதிச்சது ஒரு நிமிஷத்தில் செலவாயிடும். நீ 10,000 ரூபா ஒரு மாதத்தில் சம்பாதிச்சுன்னு ஹோட்டலுக்கு எடுத்துன்னு போயிடணும், 1 மணி நேரத்தில் செலவு பண்ணிடுவேன். ஏன் சொர்க்கம் பரியந்தமோ உலகத்திலே பார். நீ 1 வருஷம் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, ஏதாவது ஒரு செலவு, மருத்துவ செலவோ ஏதோ ஒரு செலவு வந்ததுன்னா அவுட் ஆயிடும். மோகாஷா மோக கர்மானஹா மோக ஜானா விசேதசகா. அப்போ புத்தி இல்லை அவர்களுக்கு, பகவத் தத்துவ ஞானம் இல்லை. நம்ம இவ்வளவு கர்மாவும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை அவளுக்கு. அதில் உள்ள பலனை தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறா. அதனால் அவர்களுக்கு அல்ப பலன் கிடைக்கிறது, அழியக்கூடிய பலன்கள் கிடைக்கிறது. அதனால் மோகம் மோகாஷா மோக கர்மாணா மோக ஜான விசேதசா. அதனால் மோக ஜானா விசேதசகா, அவர்கள் அவிச்சேதசகா, புத்தியற்றவர்கள். மோக ஜானாக, அவர்களுடைய ஞானமும் பகவத் தத்துவமான ஞானமும் பூர்ணமான ஞானம் இல்லை அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார், யஸ்யாத்து முக்திர் பரியந்தா தாஸ்யம் குர்வந்தி சித்தயா. ஞான கர்மாதிகா செய்த ஞானத்துக்கான கர்மங்களை, ஞானம் அடைவதற்கான கர்மங்களை விட ஞான கர்மாதிகா செய்வ சா பரா பக்தி ருச்சியதே. அப்படி இருக்கா அவர்கள். அந்த இவரிடத்துல சொல்றார், நீங்க சொன்ன அனிமா மகிமா லகிமா கரிமா பரகாய பிரவேசம் ஈசித்துவம் முதலிய சித்திகளை அடையிறதுக்கு ஒவ்வொரு ஜென்மால ஒவ்வொரு சித்திக்கு முயற்சி பண்ணிட்டேன். எல்லா ஜென்மாலையும் ஏதோ ஒன்று ஒரு ஜென்மால பிறந்துட்டேன். ஒரு ஜென்மால ரொம்ப லேசாக இருக்கணும்னு நினச்சேன். அது அனிமா.
ஒரு ஜென்மால கொசுவா இருந்தேன், நல்ல மகிமா ஒரு ஜென்மால யானையா இருந்தேன், குண்டா இருந்தேன், ஒரு ஜென்மால பறக்கணும்னு நினைச்சேன், ஒரு ஜென்மால கருடனா இருந்தேன், இல்லை ஒரு ஜென்மால காக்காவா இருந்தேன். அப்போ மகிமா லகிமா கரிமா எல்லாமே இருந்துட்டேன். என்ன எனக்கு என்ன பிரயோஜனம் வந்தது? அதனால இந்த சித்தி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? சார்ங்கதேவனுடைய கதையில சொல்றாரு இல்லையா, ஞானேஸ்வர மகராஜ் சொல்றார், அவன் ஒரு சிங்கத்தை வசியம் பண்ணி அந்த சிங்கத்தினுடைய பிடரியை பிடிச்சுன்னு வரான். அப்போ அந்த சிங்கத்தினுடைய பிடரியில ஒரு பேனை காட்டி சொல்றார், இந்த பேன் என்ன சித்தி பண்ணித்து, என்ன தபசு பண்ணித்து, என்ன தியானம் பண்ணித்து, இந்த சிங்கத்தினுடைய பிடரி மயிரில் வந்து உட்கார்ந்துருப்பார். அதுபோல நீனும் ஒரு சிங்கத்தை வசியம் பண்ணி அதனுடைய மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறிய. 1000 வருஷம் உயிரோட இருந்திருக்க, 1000 வருஷமா நீ தியானம் பண்ணியிருக்க. 1000 வருஷ தியானத்தினுடைய பலன் ஒரு சிங்கத்தை வசியம் பண்ணி அது முடியல ஏறி உட்கார்ந்துக்கிறதா? ஒரு பேன் பண்ணிட்டு பார்ப்பாத. மோகாஷாக மோக கர்மானாக மோகஜான அபிச்சேதசகா ராட்சசீம் ஆசுரீம் செய்வ பிரகிருதிம் ஆசிரிதாசிரிதாக பிரகிருதிம் மோகினீம் ஆசிரிதாக. மோகினியும் ஆசிரித்த பிரகிருதியும் மோகினியும் தன்னுடைய சுபாவம் மயங்கி மனசு மயங்கின நிலைக்கு போயிடுறார்கள். ராட்சசியும் ஆசுரியும் செய்வ, அவர்கள் ராட்சச யோனியிலும் அசுர பிரகிருதியை அடைகிறார்கள், சுபாவத்தை அடைகிறார்கள். அதனால அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை, கிருஷ்ணனை இழந்துடுறார்கள். ஆனால் இந்த பராபக்தி உள்ளவர்கள் எதினாலும் கிருஷ்ண பக்தியை அடக வைக்க மாட்டார்கள், கிருஷ்ண பக்தியை அடைய வைக்க மாட்டார்கள். அதனால இந்த ரூபலால் சொல்றார், அப்பா ஒவ்வொரு ஜென்மால ஒவ்வொரு சித்திக்கு முயற்சி பண்ணிட்டேன், இந்த ஜென்மால நான் கிருஷ்ண பக்திக்கு முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு கிருஷ்ணன் கிடைச்சுட்டான். இத்தனை ஜென்மாவா எனக்கு அது தெரியல. இப்போ இந்த ஜென்மால கிருஷ்ண பக்திக்கு முயற்சி பண்ணலான் இருக்கேன். அதனால எனக்கு வந்து நீ கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்கு என்னை வழியை விடு, என்னை பல சித்திகளை கொடுத்து என்னை கெடுத்துடாதே அப்படின்னு உடனே அந்த யோகீஸ்வரர் ஒருத்தர் இத்தனை நாளாக யோகம் பண்ணி வந்தாரே, அவருக்கு நல்ல புத்தி வந்தது. இவரை பார்த்தோன்னு சாதவகா சாதுபூஷணா என்று க்ஷணசங்கேன சாதுஷு என்றவருக்கு நல்ல புத்தி வந்தோடனே அவர் சொன்னார், தன்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய மணி மந்திரம் முதலிய விஷயங்கள் எல்லாம் அவர் தூக்கி போட்டுட்டு இவருடைய சரணத்தில் விழுந்து சொல்றார், நீ என்ன சிஷ்யனா ஏற்றுக்கோ, அந்த கிருஷ்ண பக்தியை நான் உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிறேங்கிறார். ரூபலால் அப்படிங்கிற மகாத்மாவுடைய சரித்திரம் சிஷ்ய அண்ணா சொல்றா கதையை. அதுபோல பகவத் பக்தியை எதுக்காகவும் அவர்கள் அடகு வைக்க மாட்டார். பகவத் பக்தினா நாம சங்கீர்த்தனம் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதையிலேயே தோத்தாபுரி மகாராஜ்னு ஒரு மகாத்மா வரார். அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவருக்கு தியானத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு, சமாதி கை கூடுறதுக்கு கூட குருவாக இருந்து உபதேசம் பண்ணினார். நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுவார். யமனியம ஆசன பிராணாயாமங்கள் செய்து சமாதி ஸ்திதிக்கு போகணும். அந்த சமாதியை கை கூடுறதுக்கு அவர் கைட் பண்ணுறார். பரமஹம்சருக்கு உடனே கை கூடிடுறது. பரமஹம்சரை பார்த்து ஆச்சரியப்படுறார், ராமகிருஷ்ணா, நான் 40 வருஷம் கஷ்டப்பட்டு கத்துன்ற விஷயத்தை நீ ஒரே நாளில் பண்ணிட்டியப்பா, நீ சாதாரண ஆள் இல்லை, மகானுபாவன் அப்படிங்கிறார். அப்படி இருக்கும்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமாதி கை கூடியிருக்கார், சமாதியிலே இருக்கார். விராமம் கிடைக்கிற காலத்தில் காளியின் இடத்துல அழறார், அம்மா அப்படின்னு திருவடியை பிடிச்சுன்னு அழறார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. எப்பொழுதும் நாமா சொல்லிட்டு உட்காந்துருக்கார். சாயங்காலம் 6 மணி ஆனால் நாமா சொல்ல ஆரம்பிச்சிடுவார் கையை தட்டிட்டு. ஒரு நாள் தோத்தாபுரி அங்கேருந்து வந்தார். என்ன ராமகிருஷ்ணா, உனக்கு சமாதி கை கூடின நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மனிஷ்டன் இன்னும் சப்பாத்தி தட்டின்ட்டு ஹரே ராமாலாம் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தியில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவா சொல்கிறதுப்பா, அதெல்லாம் தூக்கி போடு. இனிமேல் உனக்கு அதெல்லாம் வேண்டாம். உனக்கு நிர்விகல்ப சமாதியை சித்திச்சுடுச்சு, உனக்கு அபரோக்ஷானுபூதி, உனக்கு அனுபவம், தெய்வத்தோட கூடியிருக்கே நீ. அப்புறம் நாம சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டார் ஒரு வாரம். பட்டுன்னு அழுதுட்டார் ராமகிருஷ்ணன். அதை கேட்டோம். ரொம்ப மெல்லிய ஹிருதயம் உண்டு அவருக்கு. உடனே அம்மாவை பார்த்தார். அம்மா, உன்னுடைய திருநாமத்தை சொல்லின்னு இருக்கேன், இந்த தோத்தாபுரி மகாராஜ் சப்பாத்தி தட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரேம்மா. இந்த காளி மகா பொல்லாதவோ, நாக்க நீட்டின்னு இருக்கும், கல்கத்தா கோவம் சுத்தவள். ஏன்னா அப்போ ஆதிசங்கரர் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதுறேன்னார். எனக்கு ஒரு பிரக்யாதி வேண்டாம், எங்கள் அண்ணாவுடைய நாமத்துக்கு நீ பாஷ்யம் பண்ணுன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்து கொடுத்தா. விடுவலாவை உடனே வச்சு வாங்கி விட்டா. சரியான வயிற்று வலியை கிளப்பி விட்டா தோத்தாபுரி. எவர் சரீரம் வேற ஆத்மா வேறன்னு சமாதி சித்திச்ச மகாத்மாவர் தோத்தாபுரிங்கிறவர். தோத்தாபுரினா சுகபிரம்மம்னு அர்த்தம்.
தோத்தானா கிளின்னு அர்த்தம். பேர்பட்ட பரமஹம்சர் சாதாரண ஆள் இல்லை. இருந்தாலும் அவளுக்கு பகவான் நாமத்தில் ஒரு அலட்சிய மனப்பான்மை வந்துவிடுறது. சில சமயங்களில் சில மகாத்மாக்கள் இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு தோஷம் வந்துவிடுறது. அதுவும் பகவானுடைய லீலை தான். துர்வாசா அம்பரீஷன் இடத்துல சங்கமிச்சா மாதிரி தான். இது இந்த நாமத்தினுடைய பெருமையை காட்டுறதுக்கு அம்பாள் ஒரு லீலை பண்ணா அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர தோத்தாபுரி மகாராஜ் நம்ம தோஷாரோகணம் பண்ணக்கூடாது. உடனே சரியான வயிற்று வலி, அவர் உடனே தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார். வயிற்று வலியினால தான் தற்கொலை பண்ணி போகலாம். ஏன்னா வயிற்று வலி அவ்வளவு கொடுமையாக இருக்கும். அதனால தான் சொல்லுவா, வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தானே தெரியும்பா. அதை அனுபவிச்சு பார்க்குறவாளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். என்னடி சாதாரண வயிற்று வலி தானே சொன்னால் தொலைச்சு சாதாரண வயிற்று வலியா எப்படி வயிற்று வலிக்கிறது தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறா இல்லையோ. பேப்பரில் கூட அந்த காலத்தில் போடுவோம், கடும் வயிற்று வலியால் தற்கொலை அப்படின்னு படிச்சிருக்கேன். வயிற்று வலிக்கு அவ்வளவு கடுமையான ஒரு விளைவு. அதனால என்ன பண்ணினார்னா, இவர் போய் ஹூப்ளியிலேருந்து குதிச்சுட்டார். இந்த வயிற்று வலியை கிளப்பி விட்ட காளி பொல்லாதவன்னு சொன்னேன் இல்லையா, ஹூப்ளியில் போனால் இவளுக்கு முழங்கால் அளவு தண்ணியில் குதிச்சிருக்கார். முட்டி அடிக்கிறது கீழே போய். அப்புறம் இப்படி தடவிண்டே நடந்து ஆற்றுக்கு பரமஹம்சர் இடத்துல சொல்கிறார், ஏதாவது பண்ணி என்னை காப்பாற்றுப்பா, வயிற்று வலி தாங்க முடியல. ஏன் நம்ம கங்கையிலேயே குதித்தேன். கங்கையில் குதிச்சாளா, என்னாச்சுன்னா அங்கே முழங்கால் தட்டுறது அப்படின்னார். உடனே பரமஹம்சர் அங்கே அழிச்சுன்னு போனார். கையை பிடிச்சி அழிச்சுன்னு போய் அங்கே காளி இருக்கா, கல்கத்தா காளின்னு இடத்துல சொல்கிறார், பத்தியா எங்கள் அம்மாவுக்கு நேரம் நீங்கள் பகவன் நாமாவை சொல்லும் பொழுது ஹரிநாமத்தை சப்பாத்தி தட்டுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அவன் மகா பொல்லாத ஒரு கோவம் அவரை கேட்டுருக்கா அப்படின்னு ஒரு பஞ்சை எடுத்து அப்படி மூஞ்சியில் வச்சா அந்த பஞ்சு பறக்கிறது. பத்தியா எங்கள் அம்மா ஜீவனோடு இருக்கா, சைத்தன்யத்தோடு இருக்கா எங்கள் அம்மா, அவளை லேசுப்பட்டவன் நினச்சிடாதீங்கோ, அவள் தான் இந்த வயிற்று வலியை கிளப்பி விட்டுருக்கா. நீங்கள் நாமா சொன்னேன்னா உடனே உங்களை விட்டுருவோம். நீ எத்த தின்னா பித்தம் தெளியுன்னு இருக்கார் அவர். நீ என்ன வேணா சொல்கிறேன், குட்டிக்காரனை வேணாலும் போடுறேன் சொல்று அப்படின்னார். உடனே நல்ல கையை தட்டி சொன்னார், ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சந்தோஷமாக சொன்னார். தோத்தாபுரி அந்த வயிற்று வலியோடு வாங்கி சொன்னார். வாங்கி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வயிற்று வலி போன இடம் தெரியல. அதனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், எங்கள் அம்மா காதில் விழும். நாமம் அப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்பேற்பட்ட உயர்ந்த நிலைமைக்கு போயும் வித்யாவது ஜீவனம் அப்படின்னார் இல்லையா, அதை விடக்கூடாது. நாமாவை பிடிச்சிட்டு இருக்கார். நாமாவை பிடிச்சிடும். ஏன்னா அம்மா மாதிரி பகவன் நாமா நமக்கு அம்மா மாதிரி பெற்றதாயினும் ஆயின செய்யும் என்று சொல்றார் இல்லையோ திருமங்கை ஆழ்வார். பெற்றதாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கை ஆழ்வார் சொல்லலையோ. அம்மையினும் அப்படிங்கிறார். அதையே திருஞான சம்பந்தம்னு சொல்றார். பெற்றதாயினும் ஆயின செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார், அம்மையினும் நல்லதாம், அம்மாவோட நல்லதுங்கிறார் அவர் சொல்றார். அதனால இந்த யஸ்யாஸ்து முக்திர் பர்யந்தா தாஸ்யம் குர்வந்தி சித்தயகாம் ஞான கர்மாதிகா செய்வ சாபரா பக்தி ருச்சதே. அவர்கள் ஒரு நாளும் இந்த ஞானத்துக்காக இருக்கக்கூடிய கர்மங்களை அவர்கள் ஒரு நாளும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படலை. ஒரு நாளும் அவர்கள் அதை பற்றி ஆலோசனை பண்ணலை. முக்கியம் என்ன அப்படின்னா, அதீதலோக வேதாபியாம் சாத்யா சர்வைச்ச சாதனைஹி கிருஷ்ண பிராணப்பிரியா செய்வ சா பரா பக்தி ருச்சியதே. அதீத லோக வேதாபியாம், அதீத லோகத்தில் செய்யணும் செய்யக்கூடாது, இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற லோக வியாபாரங்களுக்கு தாண்டினவர். இப்போதான் சொன்னேன், கபீர்தாஸ் கொண்டாட்டி அடகு வச்சுட்டார். அதுபோல இயற்பகை நாயனார் என்ன பண்ணினார், அவரும் மனைவியை ஒரு சிவனடியாரோட அனுப்பி வச்சு கூடவே காவல் போனார்னு சொன்னேன். இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதான்னா அது இவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் சேனாநாவிதர்னு ஒருத்தர் அவருடைய ஒரு ராஜாவுக்கு, பன்றிபுரத்தில் இருந்த ராஜாவுக்கு ஹேர் கட்டிங் பண்ணுறதுக்கு போனோம். ராஜாவுக்கு ஹேர் கட்டிங் பண்ணுறவர் பஜனை கோட்டியில் வைஷ்ணவாளோடு சேர்ந்து பஜனை பண்ணிட்டு மறந்துட்டார். அதீத லோகம், இந்த டியூட்டி பண்ணணும், இந்த சமயத்தில் இது பண்ணணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. அதீத லோக வேதாபியாம் சாத்யா சர்வைச்ச சாதனைஹி. அதனால சர்வைச்ச சாதனைஹி சாத்யா, சர்வைச்ச சாதனைஹி சாத்யா அப்படின்னார். என்ன காரணம் அப்படின்னா, நீ என்ன சாதனை பண்ணினாலும் இந்த சாதனை காப்பாற்றலையே, சாதனை பண்ணுறது எதுவும் காப்பாற்றலையே. நல்லா புரிஞ்சுக்கணும். துக்காராம் மகாராஜ் இருந்தார்,
துக்காராம் மகாராஜ் எவ்வளவு தர கடை வச்சாலும் அவர் கடையில் ராமகிருஷ்ணாரி பாண்டுரங்கனஸ்வரின்னு சொல்லிட்டு உப்பு புளி மிளகாலாம் வாங்கிட்டு போய் அவரை பூண்டியாக்கிடுறார். அவர் மறுபடியும் வந்து கடையில் உட்காந்துட்டு இருக்கார். ஆனால் கடை நடத்த தெரியல. கபீர்தாசருக்கு புடவை நெய்ய தெரியறது, விற்க தெரியல. யாரோ ஒருத்தர் சியாராம் என குளிர்றதுன்னு கேட்டார், கொடுத்துட்டு வந்துட்டார். நரசிம்ம மேத்தாவுடைய சரித்திரம் சொன்னேன். அவர் எங்கேருந்து கடைக்கு போனார், வாரத்தில் நெய் வாங்கிட்டு வர சொன்னால் இன்னைக்கு சிரார்த்தம், அவர் பாட்டுக்கு போனார், பண்டரிபுரம் கிளம்பி போயிட்டார். அப்போ அதீத லோக வேதகா, இவர்களுக்கு லோக வியாபாரமே தெரியாது. நிறைய பக்தர்கள் பண்டரிபுரத்தில் அப்படிதான் இருப்பார். இப்படி கிளம்புவா, வெளியில் வருவா. அவர் கபீர்தாஸே இதை பாடுறார், ஹம்கோ பண்டரிபுர் ஜானா அப்படிங்கிறார். இப்படி அவர் இப்படி வருவாராம் காசியில். திடீர்னு ஞாபகம் வருமா, சூரஸ்யாமுக்கோ தரிசன லேனா அப்படின்னார். கிளம்பிடுவார், தொண்டை உதறி தோளில் போட்டுவார், சியாராம் கிளம்பிடுவார். பண்டரிபுரத்து நடந்தே வந்துடுவார். ஆள் ஒரு 10 நாள் காணும்னு மாமி தெரிஞ்சுப்பா, ஓஹோ பண்டரிபுரம் போயிருக்கார், திருப்பி 2 மாதம் கழிச்சு வருவாருன்னு தெரியும். அதனால லோகத்தில் எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இவாளை கட்டுப்படுத்தாது. குடும்பத்திலேயே இருப்பாள். இவர்கள் அத்தியாசிரமி இல்லை. ரமண பகவானை போலவோ, சதாசிவ பிரம்மேந்திராவை போலவோ, ஸ்ரீ சுகரை போலவோ, இல்லை தத்தாத்திரேயரை போலவோ அத்தியாசிரமிகள் இல்லை. குடும்பத்தில் எல்லாத்தையும் அனுசரிச்சுன்னு இருப்பா. ஆனால் எல்லாத்தையும் மீறி போயிடுவான். மீறி போகிறது அவர்களுடைய தடித்தனத்தினாலேயோ அவருடைய திருமுறைனாலேயோ இல்லையோ, பக்தி பிரவாகம் அவர்களை கொண்டு முக்கிவிடும். அவர்களுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாது. அந்த இவள் சகிதே வந்து இவ இருக்கா, பாண்டுரங்கனுடைய பக்த. அவள் என்ன பண்றான்னா, அவள் ஆத்துக்கார அவளை ஆற்றுல பிடிச்சி போட்டு வச்சிருக்கா. அவள் பண்டரிபுரம் ராத்திரியோட கிளம்பி ஓடி போய்ட்றான். சக்குபாயின்னு சொல்லுவாள். அவள் பண்டரிநாதனை பார்க்கணும்னு கிளம்பி ஓடி போய்ட்றான். லோக வேத வியாபாரங்கள்லாம் எதுவுமே அவளை கட்டுப்படுத்தாது. அவள் தனியாக இருப்பாள், அலாதியாக இருப்பாள். அதனால் அதீத லோக வேதாபியாம் சாத்யா சர்வைச்ச சாதனைஹி. பட் சாதனங்கள் காப்பாற்றும் அப்படின்னு நினைக்காதேங்கிறார் இந்த பாடத்தில். ராவணன் வந்து பக்காவாக சதுர்வேத பாராயணம் பண்ணினான். ராவணனுடைய சதுர்வேத பாராயணமும் அவனை காப்பாற்றலை. அவன் பண்ணின சாதனை அவனை காப்பாற்றலையே. ஆனால் அவனுக்கு ஆப்போசிட்டாக சுக்ரீவன் ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக சுற்றின்னு இருந்த சுக்ரீவனை சுக்ரீவ மகாராஜா அப்படின்னு கொண்டு வச்சு கொடுத்து ஹனுமாருடைய கிருப்பை, ராமருடைய சங்கத்தை கொடுத்துருத்தோம். ஹிரண்யகசிபு தபஸ், வேதம் ஓதினா ராவணன், ஹிரண்யன் வந்து தபசு பண்ணினான். அப்படி தபசு பண்ணினான் ஹிரண்யன். ஹிரண்யனை போல தபஸ்வி கிடையாது உலகத்தில். ஆனால் என்னென்ன அசுர சுகம், முரட்டு சுகம், உடம்பை வருத்தினான். கடைசியில் பிரம்மாவே வந்தார். ஆனால் அவனை விட அவனுடைய புள்ள பரமபக்தனா போட்டான். அவன் பண்ணின தபசு அவன் பிள்ளைக்கு பலிச்சு கொடுத்து. அவன் எங்கேயும் சாகக்கூடாதுன்னா கடைசியில் அது அத்தனையும் பிரகலாதனுக்கு பலிச்சு கொடுத்து. இப்போ ராவணனுடைய வேத பாராயணம் அவனை காப்பாற்றலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, காப்பாற்றலை, அவனை கை விட்டு கொடுத்து. ஹிரண்யனுடைய தபஸு அவனை காப்பாற்றலை. காப்பாற்றிருக்கணுமே, அவனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கணுமே. பிரகலாதனே உபதேசம் பண்ணி அவனுக்கு நல்ல புத்தி வரலையே. ராவணனுக்கு விபீஷணன் சொல்லியும் நல்ல புத்தி வரலையே. அப்போது விபீஷணனுக்கு நல்ல புத்தி வரத்துக்கு ஹனுமாருடைய கட்டாட்சம் காரணம். சத்துவகுண சம்பன்னனாக இருக்கான். விபீஷணனை ராமர் சேர்த்துக்கிறதுக்கு ஹனுமாருடைய கட்டாட்சம் காரணம். அதுபோல் சுக்ரீவனை காப்பாற்றினார். சுக்ரீவனை தன்னுடைய திருவடியில் சேர்த்துட்டார். இது எல்லாருக்கிட்டும் கடைசி பட்சமாக அஜாமிளன் ஒன்றுமே பண்ணாதவன், ஊரை கெடுத்தவன், குடும்பத்தை கெடுத்தவன், குலத்தை கெடுத்தவன், கடைசியில் நாராயணா அப்படின்னு பிள்ளையை கூப்பிட்டான். பிள்ளையை கூப்பிட்டவன் விஷயத்தில் பகவான் நினைக்கிறான், என்ன கூப்பிடுறான்டா அவன். நிசம் ஏ மிரியமானஸ்ய புருவத்தோ ஹரிகீர்த்தனம். அவன் ஹரிகீர்த்தனம் பண்ணுறான்னு பகவான் நினைக்கிறான். எதஸ்தத் விஷயா மதிஹி. அவன் என் சம்பந்தமாக ஏதோ அவன் கூப்பிடுறான் அப்படின்னு அந்த கிருபாலு நினைக்கிறான். அதீத லோக வேதாபியாம் சாத்யா சர்வைச்ச சாதனைஹி. அந்த சர்வைச்ச சாதனைஹி சாத்யா. அதனால கிருஷ்ண பிராண பிரியா சைவம். சர்வ சாதனைகளுடைய பலன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ராவணன் உண்மையாக தபசு பண்ணியிருந்தான்னா அவனுக்கு ராமச்சரணத்தில் பக்தி வந்திருக்கணும். சிறந்த சிவபக்தன். ஆனால் சிவனிடத்திலே போய் முரட்டுத்தனத்தை காட்டுறான். சிவனும் பார்வதி இருக்கும் பொழுது கைலாச பருவத்தை தூக்குறான். முரட்டுத்தனம், தன்னுடைய பலத்தை காட்டுறான். ஐராவதத்தோட குஸ்திக்கு போகிறானே தவிர இதெல்லாம் வந்து ராட்சச சுபாவம். தலையை அறுத்து ஹோமம் பண்ணுறேங்கிறான்.
என்ன மாதிரி ஒரே ஒரு தலை மட்டும் இருந்ததுன்னா அறுத்து ஹோமம் பண்ணுவான் அந்த பையன். 10 தலை இருந்ததுனால தானே 9 தலை போனால் போட்டோம். 2வது ஒரு தலை போனால் இன்னொன்று முளைச்சிரும். சில பேர் மொட்டை அடிச்சுக்கிறான். யோஜனை பண்ணி பாருங்க, கப்புன்னு போய் மொட்டை அடிச்சுன்னு வந்துடுறான். ஒரு தடவை மொட்டை அடித்தா வளரவே வளராது அப்படின்னு சொல்லி பாருங்க. எவனாவது மொட்டை அடிப்பான், அப்புறம் மொட்டையே அடிக்க மாட்டான். ஏன் அவன் மொட்டை அடிச்சுக்கிறான்? வளர்ந்துருங்கிற தைரியத்தில் இருக்கான். அதுபோல் ராவணன் அந்த தலை வளர்ந்துருங்கிற தைரியத்தில் வெட்டினான். ஒன்று கண்ணுன்னு ஒரு தலை மட்டும் இருந்ததுன்னா வெட்டி போடுவானாமா? அப்போ திமிரு தானே உனக்கு? உன் தலையை அறுத்து நீ ஹோமம் பண்ணுறேன்னா திமிரு தானே. அதனால் அதுக்கு பகவான் வசப்பட மாட்டான். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று சொன்னான் ஆண்டாள் கூட. இப்போ ராவணனை காப்பாற்றலை, இரண்யனை காப்பாற்றலை. அப்போ அவன் பண்ணின சாதனைகள்லாம் அவனுக்கு, அவனுடைய சாதனைகள் எதுவும் அவனுக்கு சாத்தியமாக ஹரிபக்தியை ஏற்படுத்தலை. ஆனால் அஜாமிளனோ நாராயணான்னு கத்தினான், பிள்ளையை தான் கூப்பிட்டான். ஆனால் அவனுக்கு வந்து சாத்திய பக்தி, அவனுக்கு கடைசியில் வைராக்கியம் ஏற்பட்டு பெருமாள் ரத்தம் அனுப்பி அவனை அழிச்சுன்னு விட்டான். அஜாமிளனை காப்பாற்றிட்டு அஜதி அஜாமுழு கஜ கணிகா யாரையும் அது விட்டு வைக்கல. அப்போ அதீத லோக வேதாபியாம் பக்தி வந்துடுத்துன்னா லோக வியாபாரங்கள்லாம் அவளுக்கு தெரியாது. துக்காராம் மகராஜை போல, கபீர்தாஸை போல, நரசிம்ம மேத்தாவை போல அவர்களுக்கு இந்த லோக வியாபாரத்தில் நல்லது கெட்டதுங்கிறது தெரியாது. அவளை யூ கேனாட் கேட்டகரைஸ். இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்ல முடியாது அவளை. என்ன காரணம் அப்படின்னா, இது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தை தாண்டி போயிட்டான். அதனால அதீத லோகவேதாபியாம் சாத்தியா சர்வைஷ்ட சாதனைஹி கிருஷ்ண பிராண பிரியா ச ஏவம். ஆனால் கிருஷ்ண பிராண பிரியா அந்த பக்தி இருந்துருச்சுன்னா கிருஷ்ணனுக்கு நம்மளிடத்துல பிரியம் வந்துடும். இந்த பக்தி உள்ளவன் விஷயத்தில் கிருஷ்ணனுக்கு நம்மளிடத்துல வந்துருவான். கிருஷ்ணன் என்ன நினைப்பான் அப்படின்னா, கிருஷ்ணன் பகவான் கீதையில் பார்க்கும் பொழுது ஞானியை பற்றி சொல்கிறார். மே ஞானிகின்னு சொல்லலை, ஸ்தித பிரஜனை பற்றி சொல்கிறார். யோமே ஸ்தித பிரஜா சமய பிரியகான்னு சொல்லலை. இந்த ஸ்தித பிரஜன் எனக்கு பிரியமானவன், அந்த யோகி எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லலை. யாரை பற்றி சொல்கிறார்? யோ மே பக்தா, அவன் என்னுடைய பக்தன். பக்தாகா தே அதீவ மே பிரியாக, அந்த பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். அகம் பக்தவராதீனா, நான் பக்தர்களுக்கு அடிமை என்றெல்லாம் பகவான் பக்தனுடைய விஷயத்தில் வசி குருவந்தி மாம் பக்தியா சத் ஸ்திரியா சத்பதிம் யதா முதலிய விஷயங்களை பகவான் பக்தியினுடைய விஷயத்தில் சொல்கிறான். பக்தின்னு சொல்லும் பொழுது பகவான் அகம் மே மே என்னுடையது அப்படிங்கிறான். மாயை சொல்லும் பொழுது மம மாயா என்னுடைய மாயைங்கிறான். இப்போ யார் அந்த பகவானுடைய மாயையை யார் மேலே பகவான் போடுறானோ அவளுக்கு பக்தி இல்லாமல் போய்டுறான். யாருக்கு மேலே இருக்கக்கூடிய மாயையானது பகவத் கிருபையினால் விலகிறதோ, எவன் பக்தி பண்ணி பகவானுடைய திருவடியில் பிரபத்தி பண்ணுறானோ, நாராயணா வாசுதேவா கோபாலான்னு சொல்கிறானோ, திருக்கிருப்பையை அன்றானோ, அவனுக்கு மாய விலகிறது. மாய விலகினா அவன் விஷயத்தில் யோமே பக்தா சமே பிரியா, அவன் என் பக்தன் என்று மடியில் எடுத்து வச்சுக்கிறான் பகவான். அதனாலே பாகவதம் சொல்கிறது, இதை சொல்கிறது கிருஷ்ண பிரியா கிருஷ்ண பிராண. அதனால சொல்றா கிருஷ்ண பிராண பிரியா சைவம், கிருஷ்ண பிராண பிரியா, கிருஷ்ணனுக்கு பிராணனாவும் பிரியையாவும் இருக்கக்கூடியவள் அந்த பராபக்தி ருச்சதே. என்ன காரணம் அப்படின்னா, சர்வ பண்ணக்கூடிய சாதனைகள் பாகவதமே சொல்றது. அலம் விரதைஹி அலம் தீர்த்தைஹி அலம் யோகைஹி அலம் மகைஹி அலம் ஞான கதாலாபைஹி பக்தி ரேகைவ முக்திதா கலவு பக்திஹி கலவு பக்திஹி. கிருஷ்ணன் வந்து எழுத்தாப்புல நிற்கிறான்னு சொல்ற பக்தியில. கலவு பக்திஹி கலவு பக்திஹி கிருஷ்ணஹா எழுத்தாப்புல புரஸ்திதா, எழுத்தாப்புல கிருஷ்ணன் வந்து நிற்கிறான். புரஸ்திதா கிருஷ்ணன் வந்து எழுத்த பக்தி இருந்தா எழுத்தாப்புல கிருஷ்ணன் நிற்பாங்கிறார். அலம் விரதைஹி, அலம்னா போதும்னு அர்த்தம், எனஃப்னு அர்த்தம். விரதம் பண்ணினதெல்லாம் போதும்பா, ஒரு ஜென்மால விரதம் பண்ணியாச்சு. அலம் தீர்த்தைஹி, தீர்த்தங்களில் போய் குளித்ததெல்லாம் போதும், ஸ்நானம் பண்ணினதெல்லாம் போதும். அலம் யோகைஹி, யோகாபியாசங்கள்லாம் பண்ணினது போதும். அலம் மகைஹி, யாக யஜ்யங்கள்லாம் பண்ணினது போதும். அலம் ஞான கதாலாபிகி, பகவத்கீதை பாராயணம் பண்ணுறேன், உபனிஷத் படிக்கிறேன், அங்கே போய் அந்த அந்த சுவாமிகளுடைய அந்த பெரிய யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்கார், அவர் இடத்துல லெக்சர் கேட்குறேன், பிரம்மசூத்திரம் போதும்பா, பிரம்ம விசாரம் பண்ணினதெல்லாம் போதும். அலம் ஞான கதாலாபிகி, அதெல்லாம் வேண்டாம். பக்தி உட்காந்துட்டு கிருஷ்ணன் வந்தானா
வெண்ணை திருடினானா, யசோதை இடுப்பில் கட்டினானா, அம்மாவுக்கு டேக்கா கொடுத்துட்டு ஓடினானா, மருத மரத்தை சாச்சானா, அதுலேருந்து மணிகூபர நலகிரீவர்களில் வந்தாளா, பகவானை வந்து பார்த்தசாரதே என்று ஸ்தோத்திரம் பண்ணினாளா. இதை கேட்டு பக்தி ரேகைவ முக்தி தான். உனக்கு முக்தி கொடுக்கணும்னா பக்தி தான் கொடுக்கும், வேறு எதுவுமே கொடுக்காது. பக்தியை தவிர உனக்கு எதுவும் முக்தி கொடுக்க முடியாது. அதனால அலம் விரதைகி, அலம் தீர்த்தைகி, அலம் யோகைகி, அலம் மகைகி, அலம் ஞானகதா லாபைகி, பக்தி ரேகைவ முக்திதா அப்படிங்கிறதுனால அதீத லோக வேதாபியாம் சாத்யா சர்வைச்ச சாதனைகி கிருஷ்ண பிராண பிரியா சைவம் சா பராபக்தி ருச்சதே என்று சொல்றார். இதோட இன்னைக்கு நிறுத்திண்டு மேற்கொண்டு நாளைக்கு உபன்யாசம். மேலும் பராபக்தி அதனுடைய டெஃபினேஷன் இன்னும் 2-3 ஸ்லோகங்கள் சொல்றார். நம்ம இப்போ வந்து 18-19 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். 22வது ஸ்லோகம் வரைக்கும் பக்தி ருச்சியத்தே என்று பக்தியினுடைய பெருமையைத்தான் சொல்றார். அதுக்கு அப்புறமா பக்தி சோபான பங்கிகா என்று பக்தியினுடைய படிக்கட்டுகளை சொல்ல போறார். அப்புறம் பக்திக்கு விரோதமான விஷயங்களை சொல்ல போறார், பக்தி விரோத விஷயங்களை சொல்ல போறார். அப்புறமா கதை கேட்குறவன் விஷயத்தில் அந்த ஸ்ரோதாக்களுடைய உத்தமமான ஸ்லோகா, மத்தியமமான ஸ்லோகா, அதுக்கப்புறமா கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஸ்ரோதாக்களுடைய லட்சணங்களை சொல்லி இந்த சாஸ்திரத்தை பூர்த்தி பண்ண போகிறார். ஆச்சரியமான சாஸ்திரம். ஏன்னா ராமாயணம், பாகவதம், பகவத்கீதா எல்லாத்துலேயும் உள்ள விஷயங்களை பெரியவா அப்படியே ஒரு ஒரு முத்து மாதிரி, ஒரு குவியல் மாதிரி திரட்டி இந்த ஒரு பக்தி பாட்டம் அப்படிங்கிறத யார் ஒருத்தன் தன்னுடைய ஹிருதயத்தில் அந்த இதில் வச்சுக்கிறானோ, வாக்கில் வச்சுக்கிறானோ, அவனுக்கு ஒரு நாளும் அவனுக்கு எந்த விதமான விஷயத்துலையும் அவனுக்கு கன்ஃபியூஷனே வராது. மாயை அவனை ஒன்றுமே பண்ணாது, எந்த விதமான பயமும் வராது. அவ்வளவு ஆச்சரியமான சரித்திரம். படிக்க 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 அழகான சின்ன ஸ்லோகங்களாக இருக்கே தவிர, ஆனால் அதனுடைய அர்த்த புஷ்டியிலையும் அதனுடைய விஷய காம்பீரியத்தையும் பார்க்கும் பொழுது சர்வசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அப்படியே முத்துக்களை சமுத்திரத்திலேருந்து, பாகவதம்ங்கிறது பெரிய சமுத்திரம், அந்த பாகவத சமுத்திரத்திலேருந்து எடுத்து கொடுத்துருக்கா. நித்தியம் பாகவத பாராயணம் பண்ணும் பொழுது இதில் படிக்கிற ஸ்லோகங்கள்லாம் அதில் வருது. உத்தவ கீதை கார்த்தால பாராயணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதில் சொல்கிற விஷயங்கள்லாம் உத்தவ கீதையில் வருது. இதுதான் பெரியவா எடுத்து சொல்லியிருக்கா, சுலபமாக சொல்லியிருக்கா, நமக்கு புரியறதுக்காக அழகாக நமக்கு பக்தி பாட்டம் அப்படின்னு இது போதும் அப்படின்னு பண்ணி கொடுத்துருக்கா. அதனால் இதை நம்ம ஸ்ரத்தையாக சொல்கிறதுனாலேயே குரு பிரீத்தி ஏற்படும். குரு பிரீத்தி ஏற்படுறதுனாலேயே பகவத் பிரீத்தி ஏற்படும். குரு பிரீத்தியும் பகவத் பிரீத்தியும் ஏற்பட்டதுன்னா ஒரு மனுஷனுக்கு எதுதான் கிடைக்காது. அதனால் குருநாதாளுடைய சரணத்திலையும் கிருஷ்ணனுடைய சரணத்திலையும் நமக்கு அச்சஞ்சலமான பக்தி ஏற்படும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண